நெட்டில் செக் ஆரம்பிச்சிடலாங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய வாழ்நாட்களே ஒரு நாளை தேவன் கூட்டி கொடுத்து இன்றைய நாளிலும் இந்த மாலை வேளையிலே தேவனுடைய சத்திய வார்த்தைகளை நாம் யாவரும் தியானிக்கும்படியாக தேவன் கிருபை செய்துள்ளார். ஆதலால் நம்முடைய தேவனுக்கு மீண்டுமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நாம் நன்றி எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இந்த மாலை நேர கூடுகைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் எண் 2 அருள் மாறி எங்குமாக என்ற பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். கைவிடாமல் இறங்கும் வேளையேனை நோக்கி பார்த்து சேர்த்திடும் என்னையும் நோக்கி பார்த்து சேர்த்திடும் என்னையும் நோக்கி பார்த்து சேர்த்திடும். கைவிடாமல் எந்தன் பாவம் நீக்கிடும் இயேசுவின் மரத்தாலே சுத்தமாக்கி அருளும் என்னையும் சுத்தமாக்கி அருளும் என்னையும் சுத்தமாக்கி அருளும்.
செய்திடும். பாதை காட்டி கேடில்லாமல் என்றும் காத்து ரட்சியும். என்னையும் என்னையும் என்றும் காத்து ரட்சியும். என்னையும் என்னையும் என்றும் காத்து ரட்சியும். இந்த கூடுகைக்கு ஆரம்ப ஜெபமாக நம்முடைய அன்பு சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள் நம்ம ஜெபத்தில் வழி நடத்துவார். ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசமாயிருக்கிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கின்ற யாவே என்னும் திருநாமமுள்ள ஒன்றான மெய்தேவனே, அப்பா, அந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்நாளிலே ஒரு நாளை இலவசமாக இவாய் கூட்டி சேர்த்து இந்த நாளிலும் தகப்பனே எங்களை கண்ணிமை காப்பது போல் எங்களை காப்பாற்றி இந்த நேரத்திலும் கூட சகோதர சகோதரர்களை ஒருமித்து கூடி உடைய வெளியேற பெற்ற உன்னதமான சத்தியத்தை கேட்பதற்கு எங்களுக்கு நீர் ஒரு கிருபையை தந்திருக்கிறீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளும் கேட்கிறதான சத்தியத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தகப்பனே, எங்கள் அப்பா, எங்கள் இறுதியின் மகிய பலகைகளை நாங்கள் எழுதி தகப்பனே எங்கள் வாழ்நாளிலே அதை அப்பியாசப்படுத்தி உமக்கும் உடைய நேசகுமாருக்கும் ஒரு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ தேவன் தாமே எம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தலும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த கூட்டத்துக்கு வர தடைபட்டிருக்கிறதான சகோதர சகோதரி கூட இந்த வேலையில் நான் நினைக்கிறோம். அவர்களுக்கு தேவையான தகப்பனே தடைக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அவர்கள் வருகிற நாட்களுக்கு கூட தகப்பனே அந்த தடையெல்லாம் அப்புறப்படுத்தி வருகிற நாட்களில் கலந்து கொள்வதற்கு ஏதுவாக தேவன் தாமே அவர்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனத்தோடு இருக்கிற சகோதர சகோதரி கூட இந்த இடத்தில் நினைக்கிறோம். தகப்பனே, அவர்கள் பலவீனத்திலே உடைய பலன் பூர்ணமாய் விளங்கத்தக்கதாக கிருபை செய்தல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படியாக தகப்பனே, இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் உடைய திவ்ய பிரசன்னம் எங்களை ஆண்டு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் அருமை இரட்சகரும் மனுக்குலத்தின் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமீன். கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனின் அளவற்ற கிருபை நிமித்தமாக ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் யோபு புஸ்தகத்தில் உள்ள வசனங்களை சத்தியத்தின் வாயிலாக தியானித்து கொண்டு வருகின்றோம். அதன் தொடர்ச்சியை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் நம்முடைய தூது கொடுப்பார். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு வாரத்திற்கு பின்பாக மறுபடியும் நாம் யோபு புஸ்தகத்தின் விளக்கத்தை பார்ப்பதற்காக இந்த ஒரு இடத்திலும் நாம் சகோதர சகோதரிகளாக கூடி வந்திருக்கிறோம். இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது 36வது வாரம் என்பதை நினைவுக்குள்ள கொண்டு வந்துடலாம். நம்ம பார்க்க போகிற அதிகாரம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம். 12ஆம் அதிகாரத்தின் முதல் வகுப்புக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த 12ஆம் அதிகாரமாகட்டும், யோபு புஸ்தகத்தில் இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் எல்லாமே யோபு புஸ்தகத்தின் பிரிவுகளுக்குள்ளே எதுக்குள்ளே வருதுன்னு பார்க்கும்போது செகண்ட் டிவிஷனுக்குள்ளே வருது. அது 3 நண்பர்களுடைய ஃபஸ்ட் ரவுண்ட் டிஸ்கஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த வாரத்துக்கு இதில் ஒரு சிறப்பு இருக்குது. இந்த வாரத்துக்கு இந்த செகண்ட் பார்ட்டில் ஒரு சிறப்பு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 நண்பர்களுடைய முதல் ரவுண்டு டிஸ்கஷனில் கடைசியாக பேச போகிற ஒருத்தர் வந்திருக்கார். அதாவது இவர் பேசுனதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் தான் ஆரம்பிக்கும். யார் பேச போகிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யோபு பேச போகிறாரு. யோபுவோட இந்த ஃபஸ்ட் ரவுண்டு முடிய போகுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? 3 நண்பர்கள் ஜெயிச்சாங்களா, யோபு ஜெயிச்சாரா? பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வியாக போச்சு இல்லைங்களா? 3 நண்பர்கள் ஜெயிச்சாங்களா, யோபு ஜெயிச்சாரான்னு சொல்லி நான் கேட்குறேன். யோபு தான் ஜெயிச்சார். ஏன்னா அதுக்கப்புறம் ரவுண்டு மாறி போச்சு, அதனால் சொல்கிறீங்களா? சரி, அதையும் நம்ம பார்ப்போம், எது ஜெயிச்சது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல வெறும் வார்த்தைகள் மட்டும்தான் மோதிச்சு, வேறு எதுவுமே இல்லை. ஃபிசிக்கலாக எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லை.
ஒன்லி வார்த்தைகள் மட்டும் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய வார்த்தையோடு இன்னொருத்தர் வார்த்தைகள் மோதி அதில் எது ஜெயிக்க போகுது அப்படின்னு பார்க்குறத விட யோபுடைய கண்டிஷன் என்னவா மாறப்போகுதுன்னு பார்க்குறது தான் கரெக்டாக இருக்கும். அதை நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ இது நம்ம பார்க்கக்கூடிய யோபு புஸ்தகத்தின் பிரிவுகளுக்குள்ள செகண்ட் டிவிஷனுடைய லாஸ்ட் பேசுகிறவருடைய பங்குக்குள்ள இப்போ நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம போன வாரம் பார்த்தது எந்த சாப்டர்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம் நம்ம பார்த்தோம். 11ஆம் அதிகாரம் ஒரே ஒரு அதிகாரம் ஒருத்தர் மட்டும் பேசினார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோப்பார். சோப்பார் பேசுறதுடைய நோக்கம் என்னன்னு நம்ம போன வாரமே பார்த்துட்டோம். அவருடைய நோக்கம் என்னன்னா, இதுக்கப்புறம் யோபு வாயை திறந்து பேசக்கூடாது, அதான் அவருடைய கண்டிஷன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யோபு இதுக்கு மேலே பேச முடியாத அளவுக்கு கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி சோப்பார் பேசினார் அப்படிங்கிறது நம்ம படித்தோம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா, அந்த கடுமையான வார்த்தைகளுக்கு யோபு கொடுக்கக்கூடிய பதிலுக்கு போக போகிறோம். அப்போ கேள்வியே கடுமையாக இருக்குன்னா பதிலும் கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும், கடுமையாக இருக்கும். அதில் இன்னும் சிறப்பாக சொல்ல போனால் 3 பேரில் ரொம்ப அனுபவசாலியாக இப்போ யார் மாறிட்டாருன்னு யோபு மாறிட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா 3 பேரும் பேசும்போது கவனிச்சிருக்கார். இவர் பேசும்போது 3 பேர் கவனிச்சாங்க, ஆனால் இவர் 3 பேர் பேசும்போது கவனிச்சிருக்கார். அப்போ இவருக்கு நிறைய இன்புட் வந்துருச்சு. இப்போ இந்த இன்புட்ஸை வச்சுட்டு யோபு என்ன பண்ண போறாருன்னா, இந்த 3 நண்பர்கள் கேட்ட கேள்விக்கு, அதில் விசேஷமாக கடைசியாக பேசின சோப்பார் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல போறாருங்கிறத நம்ம படிச்சுக்கலாம். ஸோ யோபு 11ஆம் அதிகாரத்தை நம்ம 2 பிரிவாக பிரிக்கலாம். 12ஆம் அதிகாரம் இல்லை, 11ஆம் அதிகாரம் போன வாரம் வரைக்கும் நம்ம பார்த்தது 2ஆக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பிரிவு, அதாவது நம்ம போன வாரம் பார்த்த, அதுக்கு முந்தின வாரம் பார்த்த 11ஆம் அதிகாரத்தை 2 பிரிவாக பார்க்கலாம். அதில் 12ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பிரிவு. அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முழுசாக சோப்பார் யோபு மேலே குற்றம் சாட்டக்கூடிய விஷயங்கள் உள்ள இருக்கு. 12ஆம் வசனம் வரைக்கும் ஃபுல்லாக குற்றம் தான் சாட்டுறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா சோப்பார். அதுக்கப்புறம் என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஆறுதல் ஸ்டார்ட் ஆகுது. ஆறுதல் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 13ஆம் வசனத்துலேருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் ஆறுதல் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி நம்ம 2 பிரிவாக பிரிச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு சகோதரர் கொடுத்துருந்தார், அதனால் அதை நான் உங்களுக்கு அப்படியே திருப்பி நான் போட்டிருக்கேன். ஸோ முதல்ல திட்டிட்டு அதுக்கப்புறம் ஆறுதல் சொன்னார். யாருன்னு பார்த்தீங்கன்னா சோப்பார் சொன்னார் அப்படின்னு நம்ம படிக்கலாம். ஆறுதல் சொல்கிற விஷயத்தில் என்ன முக்கியமான விஷயம் அங்கே மையம் கொண்டிருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, சோப்பார் கொடுத்த ஆறுதலில் யோபு கிட்ட பேசின விஷயத்தில் ஆறுதல் அடையணும் அப்படின்னா என்ன விஷயம் முக்கியமாக நின்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் சரி, தேவன் மன்னிக்க வல்லவராக இருக்கிறபடினால அவன் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன, தான் செய்த பாவத்தை ஒத்துக்கொள்றது அல்லது தேவன் கிட்ட மன்னிப்பு கேட்கறது. இது கூட நம்ம விளக்கம் பார்த்தோம். ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னா, கண்டிப்பா அவங்க கிட்ட இந்த கேரக்டர் இல்லாம தேவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னன்னு கேட்டா, மன்னிப்பு கேட்கக்கூடிய விஷயம், தாழ்ந்து போற விஷயம், இது 2மே தேவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம எல்லாருமே பாவத்தில் தான் இருக்கிறோம், நம்ம எல்லாரும் மாம்சத்தில் இருக்கிறோம். கண்டிப்பா அநேக விஷயங்கள் நம்ம தவறுறோம். தவறக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நாம தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டா, தாழ்மையா போயிட்டா கட்டாயமா நமக்கு மன்னிப்பு உண்டு. இந்த தாழ்மைங்கிற கேரக்டர் இல்லாம நம்ம பாவம் செய்யறதே இல்லைன்னு நினைச்சிட்டு நம்ம தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்காம நம்ம தேவன்கிட்ட கேட்குற மற்ற எந்த விஷயத்துக்கு தேவன் பதில் கொடுக்க போறது இல்லை. இதனாலதான் பல ஜெபங்கள் தேவன்கிட்ட போய் சேர்றதே இல்லை, அது கேட்கப்படுவதும் இல்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன்கிட்ட தாராளமாக மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்குற பக்குவம் இல்லாமல் போகிறது அதுக்கு முக்கியமான காரணம். ஸோ இந்த விஷயத்தில் சோப்பார் ரொம்ப அனுபவசாலி போல் இருக்கு. ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு, யோபு நீ என்ன பண்ணாலும் சரி, இந்த நிலைமையை விட்டு நீ வெளியே வரணும்னா உனக்கு முக்கியமாக தேவையான விஷயம் என்ன, நீ செஞ்ச தவறுக்கு தேவன்கிட்ட போய் என்ன கேட்டுரு, மன்னிப்பு கேட்டுருன்னு சொல்லி சொன்னார். இதுதான் 11ஆம் அதிகாரத்துடைய சிறப்பம்சமாக நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்னா, ஹோம்ஒர்க் போக போகிறோம். ஹோம்ஒர்க் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் தான் ஹோம்ஒர்க் நமக்கு. ஸோ 12ஆம் அதிகாரத்தில் என்ன ஹோம்ஒர்க்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சோப்பார் பேசுனது கடுமையான வார்த்தைகள், கரெக்டுங்களா? அந்த கடுமையான வார்த்தைகளுக்கு பதில் கொடுக்க போறாருன்னா பதிலும் கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும், கடினமாக தான் இருக்கும். என்னை கேட்டால் இதுக்கு மற்ற எல்லா சகோதர சகோதரிகளும் சொன்ன பதிலையும் நான் இதில் போட்டிருக்கேன். முதல்ல அறிமுகமாக ஒரு பதில் சொல்லிடுறேன். அந்த பதில் என்னன்னா, சோப்பாருடைய நோக்கம் என்ன, நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் யோபு இனிமேல் வாயை திறந்து பேசக்கூடாது, அதான் அவருடைய நோக்கம். ஆனால் பேச ஆரம்பிச்சிட்டார். அப்போ அந்த நோக்கம் அங்கே செயல்படலை. அப்போ யோபுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? நோக்கம் என்ன, அதான் கரெக்ட். என்ன நோக்கம்னா, இப்போ நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் யாரும் திருப்பி என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தைகளை போட்டு தான் பேசியிருக்காரு. இன்னும் பயங்கரமாக இருக்குது படிக்கிறப்ப. சில பேர் படிச்சுட்டு வசனங்கள் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி கூட போட்டிருந்தாங்க. வசனங்கள் அழகாக மட்டும் இல்லை, யோபுடைய நண்பர்களுக்கு பயங்கர கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயமா கூட இருந்திருக்கும் இவர் கொடுத்த பதில் எல்லாம். இது வரைக்கும் யோபு நம்ம இந்த மாதிரி பார்க்கலிங்க பிரதர், அதான் உண்மை. அப்படிப்பட்ட யோபுவை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதனால
மனம் தளராமல் நீங்கள் அதை கவனியுங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நண்பர்களுக்கு, நம்ம இன்னும் சப்ஜெக்டுக்குள்ளே போல, வசனத்துக்குள்ளே போல, அந்த மைண்ட் செட்டை மட்டும் தான் படிக்கிறோம். யோபு எந்த மனநிலைமையில் ரிப்ளை கொடுக்குறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ முதல் ரிப்ளை என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் கடினமான வார்த்தைகளை அவர் வந்து யூஸ் பண்ணார் நம்ம பார்க்குறோம். சரி, சிம்பிளாக யோபுடைய நண்பர்கள் பேசின கடினமான வார்த்தையினுடைய தாற்பயத்தை ஒரு லைனில் சொல்லணும்னா, அவரே எக்ஸ்பிரஸ் பண்ணுறார் யோபுவே அந்த மூணு நண்பர்களை பார்த்து. என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, காரியத்திற்கு உதவாத வைத்தியர்கள். படித்து பார்த்தீங்களா? இந்த சென்டென்ஸில் இருக்குது, காரியத்திற்கு உதவாத வைத்தியர்கள். வைத்தியர் இல்லை, வைத்தியர்கள். அப்போ எத்தனை வைத்தியர்கள் அங்கே இருக்கிறத சொல்கிறாரு? மூணு பேருமே யார்? வைத்தியர்கள். அவருடைய பார்வையில் வைத்தியர்கள். அப்போ யார் பேஷண்ட்டு? யோபு பேஷண்ட். அப்போ பேஷண்ட்டே ஒத்துக்கிட்டார் இவர் டாக்டர்னு. ஆனால் பேஷண்ட்டாக இருக்கிற யோபு இந்த டாக்டர்கிட்ட எதுக்கு வந்தாருன்னா, அல்லது டாக்டர் எதுக்கு வந்தாங்கன்னா இவரை குணமாக்குறதுக்கு. இப்போ இவர் சொல்கிறாரு, நல்லா குணமாக்குறீங்கப்பா நீங்கள். நீ அவருடைய டோன் என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப சூப்பரான ஆளுங்க, உங்களுக்கு எக்கச்சக்கமான நாலேஜ் இருக்குது, நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னை விட்டா மேபி எனக்கு கொஞ்சம் தேவனை பற்றி கம்மியாக தெரிஞ்சிருந்தால் பதில் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. பட் எல்லா கேள்வி கேட்டும் நீங்கள் கேட்ட எந்த கேள்வினாலும் எனக்கு 5 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. இதுக்கு பேர் தான் காரியத்திற்கு உதவாத வைத்தியர்கள். ஸோ என்ன சொல்ல வர்றார் யோபுன்னா, நீங்கள் எதுவுமே பொய் பேசல. நண்பர்களுக்கு ரிப்ளை கொடுக்குறார். இதான் ஃபுல்லாக 3 சாப்டருக்குள் இருக்கு. அடுத்தது 3 சாப்டருமே யோபுடைய பதில் தான். இந்த 3 சாப்டர்லையும் யோபுடைய என்ன மைண்ட் செட்டில் பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் பேசுனது எல்லாமே உண்மைதான். அவர் குற்றஞ்சாட்டினாங்க இல்லையா, யோபு குற்றஞ்சாட்டினதுக்காக அவங்க யூஸ் பண்ண எல்லா விஷயம் உண்மை. ஏன்னா மேக்சிமம் விஷயம் நண்பர்கள் யாரை பற்றி பேசுனாங்கன்னா தேவனை பற்றி. அப்போ கண்டிப்பாக அது என்னவா தான் இருக்கும்? உண்மையாக தான் இருக்கும். பட் உண்மையான வார்த்தைகள் நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பேசின வார்த்தைகள் எனக்கு குணமாக்கிடுச்சு நான் ஒத்துக்க மாட்டேன். இதுதான் அவருடைய பாயிண்ட்டு. நீங்கள் பேசுனதெல்லாம் உண்மை தான், ஆனால் அது எனக்கு எந்த விதமான ஆறுதலும் என்ன பண்ணல, தரல. நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் பயனற்ற பேச்சுக்களாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இந்த சாப்டரில் வரும். பயனற்ற பேச்சுக்களாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு வந்தால் நீங்கள் தண்ணி கொடுப்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் கொடுத்த தண்ணியில் எனக்கு என்ன தீரல, தாகம் தீரல அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ யோபு எந்திரிச்சு முதல்ல என்ன பண்ணிருக்கலாம்? நண்பர்களை பார்த்து போயிட்டு வாங்கப்பா அனுப்பிச்சு விட்டுருக்கலாம்ல. கடைசி இந்த கன்க்ளூஷன் தான் வரப்போறார். எந்த பிரயோஜனம் இல்லைன்னு என்ன அர்த்தம்? இப்போ 1.5 மணி நேரம் சப்ஜெக்ட் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் சொல்கிறீங்க எந்த பிரயோஜனம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன அர்த்தம்னு கேட்டேன். இல்லை கொஞ்சம் பக்கத்தில் வட்டிங்கன்னா அந்த அந்த பாயிண்ட்டுக்கு போல 1.5 மணி நேரம் எடுத்து ஒன்றுமே எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு சகோதரர் சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்னு கேட்குறேன். நான் கவனிக்கலன்னு அர்த்தம். நான் கவனிக்கல. அதாவது என்னவா இருக்கணும்னா, இவ்வளவு நேரம் நீங்கள் என்னமோ பேசுகிறீங்க, புதுசாக ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், ஒன்றுமே புதுசாக சொல்ல. அதனால் எப்படி இருக்குன்னா, 1.5 மணி நேரம் கவனித்தது மட்டும்தான் நடந்ததே தவிர நீங்கள் பேசுனதுனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ யோபு ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கார் நண்பர்கள்கிட்ட. அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கடைசி ஆள் வரைக்கும் நடக்கலை. அதான் சொல்கிறாரு, என் தாகம் என்ன ஆகலைங்க, தீரல அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது அப்போ அப்படியே விட்டுருவார யோபுன்னு விட மாட்டார். அடுத்து என்ன பண்ண போகிறார்னா, யோபுடைய நண்பர்கள் சில இடத்துல யோபுவை கொஞ்சம் கேலி கிண்டல் பண்ணாங்க. உண்மையா இல்லையா? எக்ஸாம்பிள் கூறுங்க. அதனால தான் பாருங்க தலையாட்டுறதே கிடையாது. நாங்கள் யோபுடைய நண்பர்கள் 3 பேர் பேர் கூறுக. ராமசாமி, பில்தாத்து, சோப்பாரு, எலிபாஸ். இந்த 3 நண்பர்களும் ஒவ்வொரு ஸ்டைலில் யோபு குற்றம் சாட்டினாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இவங்க குற்றம் சாட்டினதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போன சாப்டர் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஆக்சுவலாக யோபு எதுக்கு ஒப்பிட்டு பேசினார்? சோப்பார் ஒரு அனிமலுக்கு ஒப்பிட்டு பேசினார். கழுதை குட்டிக்கு ஒப்பான்னு வேற எங்கேயோ பேச மாதிரி அவர் தான் பேசினார். ஆக்சுவலாக அதுவும் பார்த்தோம் நம்ம. அப்போ இந்த மாதிரி நிறைய கேலி கிண்டல்கள் இருந்ததை நம்ம கவனிக்கிறோம். ஆக்சுவலாக இப்போ யோபு என்ன பண்ண போறாருன்னா, அதே ஸ்டைலில் அவங்களுக்கு ரிப்ளை கொடுப்பார். ஏன்னா நெக்ஸ்ட் 3 சாப்டரில் யோபு பேச போகிற எல்லா காரியங்களும், ஒவ்வொரு வசனமும் அவங்க ஏற்கனவே பேசின வசனத்துக்கு பதில் தான். ஏற்கனவே அவங்க பேசின வார்த்தைகளுக்கு பதில் தான். அதனால் இன்னைக்கு உங்களுக்கு என்ன டெஸ்ட்னா, 12ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை எடுத்தா அந்த வசனம் முன்னாடி 10 அதிகாரத்தில் எங்கேயோ கேள்வியாக வந்திருக்கும். சொல்கிறது புரியுது உங்களுக்கு? 12ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை எடுத்தோம்னா அந்த வசனம் முன்னாடி இருக்கிற 11 அதிகாரத்தில் ஏதோ இடத்துல கேள்வியாக வந்திருக்கும். அந்த கேள்விக்கு தான் இங்கே பதில் கொடுக்குறாரு. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சி பழகிக்கோன்னா, எங்கே இதுக்குரிய கேள்வி வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சி பழகிற ப்ராக்டிஸும் உங்களுக்கு உண்டு. இது ஹோம்ஒர்க் அல்ல, இது இங்கே வந்து பண்ணக்கூடிய ஒர்க்கு. ரைட்? ஸோ நண்பர்களுடைய
கிண்டல் பேச்சுக்கு கடுமையான பதில் தருகிறார் யோபு. அதுல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற பாயிண்ட். முழுசா இந்த சாப்டர்ல, அடுத்த சாப்டர்ல, இதுக்கு அடுத்த சாப்டர்ல யோபு பேசக்கூடிய அனைத்து காரியங்களையும் எது முன்னாடி நிற்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவனை பத்தி நல்லா தெரியும். நாம படிக்கிறப்ப சோப்பார் பேசுறதே நமக்கு பெருசா இருந்துச்சு போன வாரம். பார்த்தீங்களா, தேவனை பத்தி அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு, ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ யோபு சொல்றாரு, நீங்க பேசுனது எல்லாமே எனக்கு முன்கூட்டியே தெரியும் அப்படிங்கிற கண்டிஷன்ல தான் அவர் பேசுறாரு. இது ஒருத்தர் போட்ட பதில். அடுத்தது இன்னொருத்தர் போட்ட பதில் வாசிக்கீங்களா நீங்களே? சோப்பாரின் கடினமான வார்த்தைகளுக்கு வழக்கமான 2 அதிகாரங்கள் அல்லாமல் 3 அதிகாரங்களில் ரிப்ளை செய்கிறார். யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் தான். ஒரு சகோதரி எழுதியிருக்காங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமா இவங்க ஒரு சாப்டர்ல பேசினாலும் சரி, 2 சாப்டர்ல பேசினாலும் சரி, யோபு 2 சாப்டர்ல பதில் கொடுப்பார். ஆனா இப்ப மட்டும் என்ன பண்ண போறாரு? 3 சாப்டர். அப்படின்னா சாப்டர் பிரிச்சது மனுஷனா இருந்தா கூட 3 சாப்டர்னா கண்டென்ட் கொஞ்சம் என்னவா தான் இருக்கும். அப்படின்னா இதுக்கு முன்னாடி யோபு கொடுத்த ரிப்ளை விட இப்ப யோபு கொடுக்க போற ரிப்ளைனுடைய லென்த் கட்டாயம் எப்படி தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குங்கிறத கிளியரா சொல்லிட்டார். அடுத்த பாயிண்ட், யோபுவின் பதில்கள் நீ சொல்வதெல்லாம் எனக்கு தெரியாதது இல்லையே என்பது போன்று இருக்கும். 100க்கு 100 இந்த ஸ்டேட்மெண்ட் நான் ஒத்துக்கிறேன். எல்லா விஷயமும் யோபு பேசுறது எப்படி இருக்கும்னா, அவங்க சொன்ன ஒவ்வொன்றையா மேற்கோள் காட்டி காட்டி பேசுவாரு. எப்படி பேசுவார்னா, இதெல்லாம் எனக்கு முன்னாடியே நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவார். ஒரு சப்ஜெக்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு சகோதரி சொல்றாங்க, நீங்க பேசின எல்லா பாயிண்ட்டும் முன்கூட்டி எனக்கு தெரியும்னு சொல்ற மாதிரி அவருடைய பதில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்தது, உங்களைப் போல எனக்கும் புத்தியுண்டு, உங்களிலும் நான் தாழ்ந்தவன் இல்லை. எதை வச்சு கண்டுபிடிக்கிறார் தெரியுமா? நான் பெரியவங்கிற அடிப்படையில் இல்லை. நீங்க பேசின எல்லாமே எனக்கு தெரியும்னா கண்டிப்பா உங்களை விட நான் என்ன பண்ண முடியாது, குறைச்செல்லாம் மதிப்பிட முடியாது. நீங்க பேசின விஷயம் எனக்கு ஆறுதல் தர முடியாம போனது காரணம் இது எல்லாமே முன்கூட்டி எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்தது நெக்ஸ்ட், சோப்பாரின் ஒரு கேள்விக்கு அதிகமான அளவில் பதில் சொல்கிறார். அதாவது சோப்பார் போன சாப்டர்ல பேசின ஒரு வசனத்துக்கு இந்த சாப்டர்ல நிறைய வசனத்துல பதில் கொடுத்திருக்காராமா. திருப்பி சொல்றேன், சோப்பார் போன சாப்டர்ல பேசின ஒரே ஒரு வசனத்துக்கு 12th சாப்டர்ல இவரு நிறைய பதில் கொடுத்திருக்காராமா, நிறைய வசனத்துல பதில் கொடுத்திருக்காராமா. எந்தெந்த வசனம்னா பாருங்க, 11ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் தேவன் பேசி உமக்கு ஞானத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தினால் நலமா இருக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? யார் சொன்னது அப்படின்னு? சோப்பார். உனக்கு தேவன்ட்ட நான் பிரேயர் பண்றப்பா, ஒருவேளை உனக்கு ஞானத்தை தேவன் வெளிப்படுத்தினார்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரேயர் பண்றேன்னு சொன்னார் இல்லையா? அந்த பிரேயர் பண்றேன்னு சொன்ன வசனத்துக்கு இங்க யோபு எக்கச்சக்கமான வசனத்துல பதில் கொடுக்கிறார். அதை கேட்டு நொந்து தான் போயிருப்பாங்க உண்மையாலுமே அந்த நண்பர்கள். அந்த அளவுக்கு பதிலுடைய ஃபோர்ஸ் இருந்ததை நம்ம கவனிக்கலாம். அது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிருகங்களை கேட்டுப்பார், ஆகாயத்து பறவைகளை கேட்டுப்பார், பூமியை கேட்டுப்பார், சமுத்திரத்தின் மச்சங்களை கேட்டுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்குறார். இதெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த பொருட்களுக்கெல்லாம் ஜீவன் கிடையாது. அதாவது மனுஷனுடைய சாயலில் படைக்கப்பட்ட விஷயம் அல்ல. ஆனால் மனுஷனுக்கு தெரியாத விஷயங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு எனக்கு நல்லா தெரிஞ்சது எதுக்கு உட்காந்து இவ்வளோ நேரம் பேசுனீங்கன்னு கேட்குறாரு. அவ்வளோதான். பேசினவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதே கஷ்டத்துக்குள்ள தான் இப்போ நண்பர்கள் போகிறாங்க. இது ஒருத்தர் கொடுத்த பதில். அடுத்த இன்னொருத்தர் கொடுத்த பதில் வாசிங்க. யோபு 12ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்று பேசாதீர்கள். இது யாரும் நம்ம ஊருக்காரங்க எழுதியிருக்காங்க, கிளியரா உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கலாம். உங்களுக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும் என்ன பண்ணாத பேசிட்டு இருக்காதீங்க. உங்களைப் போல அறிவு எனக்கும் இருக்கிறது. கண்டிப்பா நம்ம ஊர் தான். அடுத்தது, உங்களுக்கு நான் தாழ்ந்தவன் அல்ல. இதுதான் அதோடைய தாற்பயம். கிளியர், கரெக்ட். இந்த ஸ்டைல்ல தான் யோபு முழுக்க பேசியிருப்பார். அடுத்தது, சந்தோஷத்தில் இருக்கும் நீங்கள் என்னுடைய இந்த நிலைமையை பார்த்து என்னை கேலி கிண்டல் செய்கிறீர்கள். ஏன்னா இவர் திருப்பி கொடுக்குற ரிப்ளை அப்படிதான் இருக்கும். அவங்க பண்ண கேலி கிண்டலுக்கெல்லாம் ரிப்ளை கரெக்டா அதே மாதிரி போகும். அதுக்காக யோபு தப்பா பேசுறன்னு யாரும் என்ன பண்ணிக்க வேண்டாம், நினைத்துக் கொள்ள வேண்டாம். இதுவும் ஒரு பதில். இன்னொருத்தர் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. நான் தமிழ்ல அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் என்னங்கிற சொல்றேன். என்னென்னலாம் இந்த சாப்டர்ல இருக்கு. எந்த சாப்டர்ல? 12ஆம் அதிகாரத்தில் என்னென்னலாம் இருக்குன்னா, யோபு நண்பர்கிட்ட பேசுற விஷயம் தான். என்னென்ன இருக்குன்னா கீழே இருக்கிற 4 மட்டும் படிச்சுக்கலாம். முதல்ல யோபு என்ன பண்றாருன்னா, நண்பர்களை கண்டிக்கிறார். இது ஒரு பாயிண்ட் இருக்கு. செகண்ட் பாயிண்ட், நண்பர்கள் பேசக்கூடிய கருத்துக்கு முரண்பாடான கருத்துக்கள் என்ன பண்றாரு, பேசுறார். ஏன்னா அதான் உண்மைன்னு யோபு ஃபீல் பண்றாரு. 3வது பாயிண்ட், அவங்க சொல்ற பாயிண்ட் சிலதெல்லாம் தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அதை எதிர்கொள்கிறார். அதுவும் கரெக்டா இருக்கும். 4வது பாயிண்ட், சில விஷயங்கள் நண்பர்கள் பேசுனதை யோபு ஒத்துக்கொள்கிறார். கண்டிக்கிறார், முரண்பாடா பேசுறாரு, எதிர்கொள்கிறார். கடைசியில் பார்த்தீங்கன்னா
ஒத்துக்கொள்றார். எல்லாமே யோபு பேசின இந்த வார்த்தைகளுக்குள் அடங்கியிருக்கு. எந்த விஷயத்தை யோபு ஒத்துக்கொண்டிருப்பார் நினைக்கிறீங்க? நண்பர்கள் பேசினதை அங்கேயே பதிலையும் போட்டு கேள்வி கேட்கிற பாருங்க. என்ன சொல்லணும்? தேவனினுடைய மகத்துவத்தை பத்தி பேசின எல்லா விஷயத்திலையும் யோபு என்ன பண்ணிக்கிறார்னா அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பதிலும் என்ன பண்ணுவார்னா கொடுப்பார். ஸோ வழக்கமாக சொன்ன மாதிரி ஒரு சாப்டரில் பதில் கொடுக்காம 12, 13, 14 3 சாப்டரா பதில்கள் வரப்போகுது. நாமளும் தொடர்ந்து இதை படிக்க போறோம். ஸோ இப்போ இந்த 3 சாப்டரையும் 2ஆ பிரிக்கலாம். 3 சாப்டர் 2ஆ பிரிக்கலாம். எப்படி என்றால் இப்படி பார்க்கலாம். எப்படி பிரிக்கணும்னு உங்களுக்கு கொடுத்துட்டேன். கண்டிப்பாக வீட்டில் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு டெஃபினட்டாக பதில் சொல்ல முடியும் நான் நம்புகிறேன். எப்படி பிரிக்கலாம் என்று தலைப்பு கூறுக. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வரைக்கும் ஒரு ஸ்டைல். சூப்பர். 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 14, 22 வரைக்கும் வேற ஒரு ஸ்டைல். சிம்பிளாக சொல்ல போனால் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வரைக்கும் நண்பர்கள் கிட்ட பதில் கொடுக்கிறார். யோபுடைய நண்பர்களுக்கு பதில் கொடுக்கிறார். 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வரைக்கும் தேவனிடத்தில் பேசுகிறார். 2 பேருக்குமே பதில் உண்டு என்பதை இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய கடைசி ஆளா யோபு என்ன பண்றாருன்னா பேசுகிறார். சரிங்களா? நான் சில சமயத்தில் அவர் பேசின ஸ்டைல் அப்படியே பேசுவேன். அது சில சமயத்தில் கஷ்டமாக கூட இருக்கலாம். பட் அதுதான் அவர் பேசியிருக்கிற பின்னணி அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். முதல் வசனத்துக்கு போலாமா? வாசிங்க. இப்போ யோபு 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் 2ஆம் வசனம். யோபு 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1, 2. யோபு பிரதியுத்தரமாக. இது விளக்க வேண்டாம். யோபு பிரதியுத்தரமாக 3 சாப்டர்ல பிரதியுத்தரமாக. எதற்கு பிரதியுத்தரமாக? சோபார் மாத்திரமல்ல, முன்னாடி பேசுனதுக்கு சரி எல்லாத்துக்கும் பிரதியுத்தரமாக. ஆம், நீங்களே ஞானமுள்ள ஜனங்கள், உங்களுடனே ஞானம் சாகும். என்ன சொல்ல வர்றாரு சொல்லுங்க. நம்ம ஊர் பாஷையில் சொன்னீங்கன்னா ஓகே. எனக்கு திருப்பி ஒரு வாசிக்கணுமா ஸ்டைல? ஆக்சுவலாக உரைநடைகின்ற விட பாடல் வழியில் இருக்கிறப்ப இன்னும் கஷ்டம். ஸ்லாங் புரியுறது ரொம்ப கஷ்டம். பாருங்க. ஆம், கரெக்ட், யூ ஆர் எக்ஸாக்ட்லி ரைட்டு. என்ன ரைட்னா, நீங்க தான்ப்பா உலகத்திலே ஞானமான ஆளுங்க. நீங்க எந்த அளவுக்கு ஞானமான ஆளுங்கன்னா, நீங்க செத்து போனவன உலகத்தில் இருக்கிற ஞானமும் சேர்ந்து செத்து போயிடும். எப்படி இருக்கு பாருங்க பதில் உழுகுறது. புரியுதா என்ன சொல்ல வர்றாருன்னு? ஞானங்கிறத கண்டுபிடிச்சது நீங்க தான். நீ செத்து போறப்ப உன் குழியில எதையும் சேர்த்து பச்சிருவாங்க. உலகத்துல ஞானமே கிடையாது, நீங்க மட்டும்தான் ஞானவான்கள். இதுக்கப்புறம் உலகத்துல யாருமே ஞானிகள் கிடையாது. எப்படி இருந்திருக்கு நண்பர்களுக்கு ஆரம்பிக்கிறப்ப? ஓ, என்னமோ ஒன்று நல்லா வாங்கி கட்ட போறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை ஒருத்தர் போட்டிருக்காங்க, அதையும் நான் போட்டுறேன், பதிலாக போட்டுறேன். நான் கொஞ்சம் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறதுனால கொஞ்சம் முரண்பாடாக இருக்கும். நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நான் நம்புறேன். வாசிங் ஸ்ட்ரிப்பு. நான் கடவுளுடன் நியாயம் காட்டி பேச விரும்புகிறேன். நீங்கள் அனைவரும் பயனற்ற மருத்துவர்கள். நீங்கள் அனைவரும் எப்பேற்பட்ட டாக்டர்ஸ்? நோ யூஸ் டாக்டர்ஸ். யோபு தனது நண்பர்களுக்கு வெட்டி கிண்டலுடன் பதிலளித்தார். கிண்டலுடன் என்ன பண்றாருன்னா பதிலளிக்கிறார். சந்தேகமே இல்லை. சந்தேகமே கிடையாது, அதான் ஆம் அப்படின்னு அர்த்தம். சந்தேகமே இல்லை. நீங்கள் தான் மக்கள், நீங்க தான்ப்பா ஜனங்க, மனுஷன் அப்படிங்கிறார். அதாவது எல்லா பதில்களுக்கும் சொல்ல சரியான நபர்கள். உங்களை விட்டா யாருக்குமே பதிலே தெரியாது. இந்த உலகத்துல இருக்கிற எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க பதில் சொல்லுவீங்க 3 பேருமே. அப்பேற்பட்ட ஆட்கள் உட்கார்ந்துருக்கீங்க. மேலும் ஞானம் உங்களுடன் இறந்துவிடும். ஞானம் உங்களோட என்ன ஆயிரும்? இறந்துவிடும். ஸோ மற்றதெல்லாம் படிக்க வேண்டாம், எல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க ஸ்லைட்ல. ஸோ என்ன சொல்ல வர்றாருன்னா வாசிங்க. உலகில் உள்ள அனைத்து ஞானமும் இவர்களிடம் குவிந்திருப்பது போலவும். இவர்களிடம் குவிந்திருப்பது போலவும். எல்லா ஞானமும் இவங்க தான் பேங்க்ல போட்டு வச்சிருக்காங்க. யாருக்காவது ஞானம் என்ன இவங்ககிட்ட தான் என்ன பண்ணுவாங்க? செக் கொடுத்து ஞானத்தை வாங்கிட்டு போவாங்களாமா. எல்லாம் குவிந்திருக்கிறது என்றும். இவர்கள் காலாவதியாகும். காலாவதிங்கிறது தமிழ்ல வந்திருக்கு. என்ன காலாவதினா? மரிச்சு போகும்போது அதுவும் காலாவதியாகிவிடும். அப்ப இவங்க செத்து போனதுக்கு அப்புறம் எது மறைஞ்சிரும்? ஞானம் மறைஞ்சிரும். சாத்தானுக்கு ஒரு பேர் இருக்கு தெரியுமா? பொய்யனும் பொய்யுக்கு பிதா. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பேர் இருக்கு தெரியுமா? நித்திய பிதா. நித்திய பிதா. சாத்தான் பொய்யுக்கு பிதா. யோபு நண்பர்களை எதுக்கு பிதாங்கிறாரு? ஞானத்துக்கு பிதாவாம். அவங்க ஞானத்தை கண்டுபிடிச்சது நீங்க தான். ஞானத்தை எக்ஸிக்யூட் பண்ணது நீங்க தான். ஞானமா இருக்கிறது நீங்க தான். உங்களை தவிர யாரும் ஞானம் கிடையாது. ஞானத்தை முடிக்க போறது நீங்க தான். சூப்பர்ப்பா, நல்லா பேசுனீங்க 3 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கடினமான பதிலோட ஆரம்பிக்கிறார். 2வது வசனம்.
யோபு 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் ம் 3ஆம் வசனம். ம் உங்களைப் போல எனக்கும் புத்தியுண்டு, ம் உங்களிலும் நான் தாழ்ந்தவன் அல்ல. நல்லா கவனிங்க. ஒவ்வொரு லைனுமே ஏதாவது ஒரு கேள்வியோட லிங்க் ஆகி தான் வரும். அது நீங்கள் மறந்துடாதீங்க. அதனால நல்லாவே கவனிக்கலாம். உங்களைப் போல எனக்கும் என்ன உண்டு? புத்தி உண்டு. யார் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறது? யோபு நண்பர்கள்கிட்ட. அப்ப நண்பர்களுக்கு என்ன இருக்குது? இவருக்கு என்ன இருக்கு? அவங்களுக்கு இருக்கிற புத்தி இவருக்கும் இருக்குங்கிறார். ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரே புத்தி தான். புத்தி உண்டு. இப்படிப்பட்டவைகளை அறியாதவன் யார்? உங்களிலும் நான் எப்படிப்பட்டவன் இல்லைனா தாழ்ந்தவன் இல்லை அப்படின்னு இவருக்கு மேட்டுமை வந்துருச்ச யோபுக்கு. அப்ப ஏன் இப்படி பேசுறாரு? உங்களோட நான் ஒன்றும் குறைஞ்சு போலேன்னு சொல்றேன்னா அவருக்கு மேட்டுமை இருக்குன்னு தான் அர்த்தம். அவர் எதுல சொல்றாருன்னா, ஞானத்திலையும் சரி, நீங்க பேசுற பேச்சிலையும் சரி, தேவன் யாருங்கிறதுலையும் சரி, உங்களுக்கு நான் ஒன்றும் குறைஞ்சவன் இல்லை. அவர் மேட்டுமையில பேசல. இப்படிப்பட்டவைகளை அறியாதவன், இதுதான் கடைசியில இருந்து ரொம்ப பயங்கரமான லைன். இப்படிப்பட்டவைகளை அறியாதவன் யாருன்னா, உங்களுக்கு தெரிஞ்சது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிவிக்கிறார். அதான மீனிங். இதுக்கு பேசுனவருக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அப்போ இவ்வளோ நேரம் நான் பேசுனதில் ஏன்ப்பா உட்காந்து கேட்டு இருந்தேன், பேசுது பார்க்கலான்னு தான் உட்காந்து கேட்டு இருந்தேன் அப்படிங்கிறது. இது அப்படியே திருவள்ளுவத்தில் போடுறேன் பாருங்க. உங்களைப் போல அறிவு எனக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, உங்களுக்கு நான் தாழ்ந்தவன் அல்ல. தாழ்ந்தவன் அல்ல. இத்தகையவற்றை யார்தான் அறியார்? யார்தான் அறியார்னா என்ன அர்த்தம்? யாருக்குத்தான் தெரியாம இருக்கும். அப்படின்னா எத்தனை சாப்டர் எடுத்துக்கலாம்னா 11 சாப்டராப்பா. இடையில அவர் பேசுன சாப்டர்ல விட்டுருங்க. எத்தனை வசனங்கள் பேசுனீங்களோ அத்தனை வசனமும் தெரியாதால் யாரும் கிடையாது. ஸோ வெரி கிளியர். இவங்க பேசுனதுனால யோபுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இதை 13ஆம் அதிகாரத்தில் கூட ரிப்பீட் பண்றார் யோபு. படிக்கிறது 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரத்தில் ரிப்பீட் பண்றாரு பாருங்களேன். யோபு 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் அறிந்திருக்கிறதை நானும் அறிந்திருக்கிறேன். நீங்கள் அறிந்திருக்கிறதை நானும் என்ன பண்ணியிருக்கேன்? அறிந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு தாழ்ந்தவன் அல்ல. அதனால உங்களுக்கு நான் என்ன இல்லை? தட் மீன்ஸ் உங்களுக்கு இருக்கிற அறிவு எனக்கும் இருக்கிறது. அறிவில் உங்களோட நான் என்னவன் இல்லை? தாழ்ந்தவன் இல்லை அப்படிங்கிற சொல்றேன். இப்போ எனக்கு ஒரு கேள்வி, திருப்பி நான் பழைய கேள்விக்கு வந்துடுறேன். அப்போ யோபு இவங்க பேசுறதை கவனிச்சிருந்தாரா இல்லையா? வேறு யோபு இவ்வளோ நேரம் இவங்க பேசுறதை கவனிச்சிருந்தாரா இல்லையா? அப்பவே எந்திரிச்சு அப்போ பிரயோஜனம் நிறுத்திருக்கலாம்ல? பேசும்போது ஒன்றும் புதுசாக இல்லைப்பா, நிறுத்திருக்கலாம்ல? அதை சொல்றாரு, ஒன்றும் இல்லைன்ட்டார், பிரயோஜனமே இல்லைன்ட்டார். ஆக்சுவலாக நண்பர்கள் யோபுடைய எண்ணத்தை பார்க்கறதுக்காக வேணும் வெயிட் பண்ணலாம். யோபுடைய நண்பர்கள் எண்ணத்தை யோபு வெயிட் பண்றதுக்கு அர்த்தமே இல்லை. கடைசி வரைக்கும் எதிர்பார்த்தே இருந்தாரு. அது நல்லா தெரியும் வராதுன்ட்டு, இருந்தாலும் எதிர்பார்த்து இருந்தாருன்னு வச்சுக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி. ஆனா ஆக்சுவலா இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க சொன்ன மாதிரி நீங்க பேசுனது எல்லாத்தையும் நான் கவனிச்சேன்ப்பா, எல்லாமே நல்லா எனக்கு புரிஞ்சுது. ஆனா ரெண்டு விஷயம், ஒன்று கூட புது விஷயம் இல்லை. புது விஷயம் இல்லைன்னு என்ன அர்த்தம்? நீங்க பேசின பேச்சில் இருக்கிற எந்த வார்த்தையும் நான் பண்ண தவற என்ன ரியலைஸ் பண்ண வைக்கல. அதான் மீனிங். ரியலைஸ் பண்றது புரியுது உங்களுக்கு? ஒரு உணர்வை எனக்குள்ள ஏற்படுத்தலப்பா. நீங்க பேசுனதெல்லாம் கரெக்ட். நீங்க டாக்டர் தான், நான் பேஷண்ட் தான். ஆனா இந்த டாக்டர் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் என்னுடைய நோயை குணமாக்கணும் இல்லையா? அதுக்காக தான் காத்திருந்தேன், பேச விட்டேன். ஆனா நீங்க பேசி முடிச்சிட்டீங்க. முதல் ரவுண்டு முடிஞ்சது, உங்க டைம் முடிஞ்சது. நான் கன்க்ளூஷன் கொடுக்குறேன், நீங்க பேசினது எல்லாமே எனக்கு எந்த விதத்திலையும் பிரயோஜனம் இல்லை, என்னை எந்த விதத்திலையும் உணர வைக்கவில்லை என்பதை இப்பத்தான் யோபு சொல்றாரா? நீங்க பேசினதெல்லாம் என்னை உணர வைக்கவில்லை என்பதை யோபு இப்பத்தான் பேசுறாரா? எப்பவே பேசினாரு? முன்னாடியே. எப்பவே? முன்னாடியே, முன்பு ஒரு காலத்தில். உங்களுக்கு முட்டை தெரியுமா? முட்டை. அதுக்காக தான் பாருங்க, அந்த அந்த லாங்குவேஜ் எப்படி ஹெல்ப் ஆகுது பாருங்க. வாசிக்கலாம். யோபு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோபு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ? உப்பிடாமல் சாப்பிடக்கூடுமோ? நாங்க சாப்பிடுவோம். அடுத்தது, முட்டையின் வெள்ளை கருவில் சுவை உண்டோ? உண்டோ? இதுக்கெல்லாம் விளக்கம் புதுசாலாம் இப்போ உட்காந்து பார்க்க முடியாது பாரு, எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அந்த மாதிரி தான் இருக்கு உங்க வார்த்தை. பார்க்கறதுக்கு நல்லா வெள்ளையா இருக்குது, ஆனா ஒண்ணுமே இல்லை. அடுத்தது 7ஆம் வசனம். உங்கள் வார்த்தைகளை என் ஆத்துமா தொடமாட்டேங்குது. அதுதான் பாயிண்ட். நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டே தான் இருக்கிறேன். ஒரு வார்த்தை கூட எனக்குள்ள உள்ள போக மாட்டேங்குது. என்னமோ பேசுறீங்க, நீங்க பேசுறதுல உண்மைதான். ஆனா நீங்க பேசுறதுல இருக்கிற ஒரு வார்த்தை கூட எங்க போல? உள்ள போல. நோ யூஸ் ஃபார் மீ. அடுத்தது, அவைகள் அரோசிகமான போஜனம் போல் இருக்கிறது. பிடிக்காத விஷயம் மாதிரி எனக்கு இருக்குது, தவிர எதுவுமே பிடிச்ச மாதிரி எனக்கு இல்லைன்னு சொல்றார். அதே 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. 21ஆம் வசனம். அப்படியே நீங்களும் இப்பொழுது ஒன்றுக்கும் உதவாமற் போனீர்கள். ரொம்ப பயங்கரமா இருக்குது படிக்கிறதுக்கு.
நீங்கள் ஒன்றுக்கும் யார் யாரை பத்தி பேசுறது? யோபு. நம்ம ஊர் பாஷையில் சொல்லுங்க, என்ன சொல்ல வர்றாருன்னு. சகோதரர்லாம் ஒண்ணுமே தெரியாது தெரியுமா? அந்த மாதிரிலாம் அவங்க யாரையும் திட்டினதே கிடையாது இது வரைக்கும். சகோதரிகளும் யாரையும் திட்டினதே இல்லை அந்த மாதிரிலாம். அதுதான் கொஞ்ச நேரம் ஆச்சு வர்றதுக்கு. இப்படி எல்லாம் பேச்சை கேட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க 3 பேரும். அவங்க எப்பேற்பட்ட ஆளா இருப்பாங்க. என் ஆபத்தை கண்டு நீங்க என்ன பண்றீங்க? பயப்படுறீங்கன்னு சொல்றாரு. ஸோ என்ன பாயிண்ட்டை கொண்டு வர்றாருன்னா, உங்களை மாதிரி ஞானவான ஒருத்தரும் கிடையாதுப்பா. ஞானம் உங்களோட முடிஞ்சு போயிருப்பா, நல்லா தெரியுதுப்பா, அந்த அளவுக்கு ஞானவான்களா இருக்கிறீங்கட்டு அடுத்து சொல்றாரு, நீங்க பேசின எல்லாமே எனக்கு ஏற்கனவே தெரியும், நீங்க பேசின விஷயம் என்னை ரியலைஸ் பண்ண வைக்கலன்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு போறாரு. இந்த அடுத்த பாயிண்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? தேவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினவங்கள யார் இருப்பாங்க? நான் உங்களுக்கு கேட்கலங்க பேர், யோபு கேட்கிறாரு, இந்த சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா தேவனுக்கு, அவங்களாம் வாங்க. இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு ஒவ்வொன்றா பதில் சொல்லணும். பயங்கரமா தான் இருக்கு அவர் பேசுறது. வாசிக்கலாம் பாருங்க, யோபு 12:4. ஆக்சுவலி இதுல ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம், ரொம்ப நேரம் ஸ்டடி பண்ண போறேன் இதை, ஏன்னா இதுல சின்ன ஒரு மொழிபெயர்ப்பு பிழை இருக்கு. வாசிங்க, யோபு 12:4. 4ஆம் வசனம். என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு. யார் அந்த சிநேகிதர்? பேர் தான் சொல்லுங்களேன், அதை மட்டும் எடுத்துக்க முடியாது. இதுக்கு முன்னாடி கூட என்ன பண்ண இருக்கலாம், யாராவது நிந்திச்சுக்கலாம் அவரை. பட் நம்ம இப்ப எடுத்துக்க வேண்டிய இந்த 3 பேர் தான். நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன். யாரை நோக்கி ஜெபம் பண்ணுவேன்? என்னன்னு ஜெபம் பண்ணுவேன்? தேவனே. இந்த 3 பேரும் பயங்கரமா என்ன பண்றாங்க? நீ அப்படித்தானே பேர்? என்னங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? பிரார்த்திப்பேன் என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணுவேன் அர்த்தம். யாருக்கா ஜெபம் பண்ண போறாரு? இந்த 3 பேத்துக்காக. இந்த 3 பேத்துக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க தேவனே. இப்பதான் உங்களோட உங்க ஞானமே செத்து போயிருந்தார். என்னமோ ஒரு விஷயம் இங்க வருது, ஆனா என்னன்னு புலப்படலது தமிழ்ல. வாசிங்க அடுத்தது. அவர் எனக்கு மறு உத்தரவு அருள்வார். நான் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணனா தேவன் எனக்கு என்ன பண்ணுவாரு? பதில் கொடுத்துருவாரு. உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். உத்தமனாகிய நீதிமான் என்ன பண்ணப்படுகிறான்? என்னமா நீதிமான் நீதிமான் சொன்னீங்க? நீதிமான என்னமா பெருசுன்னு சொன்னீங்க? நீதிமான இருக்கிறது எவ்வளவு பெருசுன்னு சொன்னீங்க. ஆனா ஒரு நீதிமான எல்லாரும் சேர்ந்து கேலி கிண்டல் பண்றது பார்த்து தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வசனம் இருக்கு. இப்ப புரிஞ்சவங்களுக்கு இது. இதான் 4ஆம் வசனம். ஒரு தடவை மறுபடியும் வாசிருங்க. என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன். அப்படின்னு எப்படி இருக்குன்னா, இவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க சொல்லி நான் தேவன்கிட்ட போய் என்ன பண்ணுவேன்? ஜெபம் பண்ணுவேன். அவர் எனக்கு மறு உத்தரவு உடனே தேவன் என்ன பண்ணிடுவார்? எனக்கு ரிப்ளை கொடுத்துருவாரு. அடுத்தது, உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். இதுக்கு என்ன சம்பந்தம்னே தெரியல. உத்தமனாகிய நீதிமான் என்ன பண்ணப்படுகிறான்? படுவான் இல்ல, என்ன படுகிறான் அப்படின்னா பரியாசம் பண்ணப்படுகிறான். இப்படி படிச்சா இப்படித்தான் மீனிங் வரும். இது கான்வர்சேஷன் இடையில நுழைச்ச மாதிரி இருக்குது பார்த்தா. இதோட ஆக்சுவலா என்ன சொல்ல வர்றார் யோபுங்கிறத ஃபர்ஸ்ட் திருவெளியத்துல வாசிக்கலாம். கடவுளை மன்றாடி மறுமொழி பெற்ற நான். எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு? செகண்ட் லைன்ல இருந்து ஆரம்பிக்கிறார். புராட்டஸ்டன்ட் பைபிள்ல 2வது லைன்ல இருந்து ஆரம்பிக்கிறார். எங்கன்னா கடவுளிடம் மன்றாடி மறுமொழி பெற்ற நான். அந்த வசனத்துல இந்த வார்த்தை எங்க இருக்குன்னு சொல்லுங்க. தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் உனக்கு என்ன கொடுப்பார்? எனக்கு மறு உத்தரவு அருள்வார். அடுத்தது, என் நண்பருக்கு நகைப்பொருள் ஆனேன். என் நண்பர்களுக்கு நகைப்பு பொருள் ஆனேன். நகைப்பு பொருள் ஆனேன். என் நண்பர்களுக்கு நான் என்ன ஆயிட்டேன்? நகைப்புனா என்ன? சிரிப்பு பொருள் ஆயிட்டேன் நானு. குற்றமற்ற நேர்மையாளன் ஆகிய நான். குற்றமற்ற நேர்மையாளர் ஆகிய நான் நகைப்பு பொருள் ஆனேன். என்ன ஆயிட்டேன்னா நகைப்பு பொருள். கொஞ்சம் வித்தியாசம் இருக்க தெரியுதா என்னன்ட்டு? என்ன சொல்ல வர்றான்னு புரியுதா உங்களுக்கு? அதாவது நான் எதை கேட்டாலும் தேவன் கொடுப்பார். நல்லா கவனிச்சுக்கோங்க. எதை கேட்டாலும் தேவன் எனக்கு கொடுப்பாரு. அப்படி வாழ்ந்த நான் இவங்கெல்லாம் கிண்டல் பண்றதை உட்காந்து பார்த்துட்டு உட்காந்துருக்கிறேன். திருப்பி வாசிக்கணும் வசனத்தை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுங்களா? எப்ப நான் கேட்டாலும் தேவன் எனக்கு என்ன கொடுப்பாரு? பதில் கொடுப்பாரு. அப்படிதான் என் பழைய வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க, இவங்க எல்லா இடத்துக்கும் நான் என்ன ஆயிட்டேன்னா சிரிப்பு மாதிரி ஆயிட்டேன், கேலி கிண்டல் பண்ற லெவலுக்கு ஆயிட்டேன். குற்றமற்றவனாகி நான் எல்லாருக்கும் என்ன ஆயிட்டேன்னா கேலி பண்ற பொருளா நான் ஆயிட்டேன். இது தமிழ்ல. இங்கிலீஷ்ல ஒரு ரொம்ப பேசிக்கான வெர்ஷன், அதுல கொஞ்சம் நீட்டா இருக்கு. பட் இது 3ஆ பிரிச்சு தான் படிக்கணும். ஆக்சுவலா யோபு என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கறது 3ஆ பிரிச்சு தான் படிக்கணும். முதல் 2க்கும் நான் உங்களுக்கு தமிழ் விளக்கம் கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் வசனம் எப்படி இருக்குன்னா, என் நண்பர்களால் நிந்திக்கப்பட்டதுனால நான் தேவன்கிட்ட பிரேயர் பண்ணேன், அவர் எனக்கு பதில் கொடுப்பாரு. ஒரு நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். ஜெனரலா இருக்கு. திருவள்ளுவர் பைபிள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே பல தடவை தேவன் கிட்ட நான் பிரேயர் பண்றப்ப எல்லாம் பதில் கொடுத்த தேவன் இப்ப என்னை கேலி கிண்டல் பண்றதுக்கு அலோவ் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பைபிள் இன் பேசிக் இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, வாசிங்க இப்ப.
It seems that I am to be as one who is a cause of laughing to his neighbor, one who makes his prayer to God and is answered. The upright man who has done no wrong is to be made sport of. ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சு உங்களுக்கு? நல்லா தெரிஞ்சதுங்க பாரு வித்தியாசம். இவ்வளோ நேரம் படித்தது தமிழ், இப்போ படித்தது இங்கிலீஷ். ஒரு வித்தியாசம் கண்டுபிடிச்சிங்களா யாராவது? நண்பர்கள் நண்பர்கள்னு தமிழில் படித்த வார்த்தை இங்கே வரவே இல்லை இங்கிலீஷில். அப்படின்னா நெய்பர்னா யார்? நண்பர் தானே. பக்கத்து வீடு வச்சுக்கலாமா? பக்கத்தில் இருக்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்களை பற்றி அப்போ பேசுகிறார். தட் மீன்ஸ் நெய்பரை பற்றி பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, இட் சீம்ஸ் தட் ஐ ஆம் டு பி ஆஸ் ஒன் ஹூ இஸ் காசிங் லாஃபிங் டு ஹிஸ் நெய்பர். பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி நான் மாறிட்டேன். பக்கத்து வீட்டுக்காரன் என்னை பார்த்து என்ன பண்ணுறான்? கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி நான் மாறிட்டேன். பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்னா, ஒன் ஹூ மேக்ஸ் இஸ் ப்ரேயர் டு காட் அண்ட் இஸ் ஆன்சர்ட். பக்கத்து வீட்டுக்காரன் தேவன்கிட்ட கேட்டால் தேவன் அதை என்ன பண்ணுவார்? கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஆள் கிட்ட ரொம்ப நல்லா உங்களுக்கு பிரியமா வாழ்ந்தனா, இப்ப ஒரு கேலி கிண்டல் பொருளா என்ன ஆயிட்டேன்? நான் மாறிட்டேன். The upright man who has done no wrong is to be made sport of. ஒரு தப்பும் பண்ணாத ஒருத்தன் மற்றவங்க பார்வைக்கு முன்னாடி எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கேலியும் கிண்டலும் நகைச்சுவையும் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா மாறிட்டேன். இன்னும் சொல்ல போனா, ஒன் ஹூ மேக்ஸ் இஸ் ப்ரேயர் டு காட் இஸ் ஆன்சர்ட். அதாவது தேவன் கிட்ட எல்லாத்தையும் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் கூட என்னைய பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுறாங்க அப்படிங்கிற கண்டிஷன். இது ரொம்ப மோஸ்ட்லி சூட்டபுளாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது இந்த ஆன்சர். அடுத்தது NASBயில் படிக்கலாம், இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். எல்லா டிரான்ஸ்லேஷனும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது கவனிக்கலாம் நம்ம. NASB, I am a joke to my friends. சூப்பர் பாயிண்ட். என் நண்பர்களுக்கெல்லாம் என்ன ஆகிட்டேன்? ஜோக் ஆகிட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, எல்லாருக்கும் என்னை பார்த்தா தமாசா தெரியுதா அந்த மாதிரி கேட்குறாரு. ஐ எம் ஜோக் டு மை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது, the one who called on God and he answered him. அதாவது ஏற்கனவே தேவன் கேட்டா எனக்கு என்ன பண்ணுவார்? அவரு பதில் கொடுப்பார். அப்படிப்பட்டனா மற்ற எல்லாத்துக்கும் என்ன ஆயிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஜோக் மாதிரி ஆயிட்டேன். த ஜஸ்ட் அண்ட் பிளேம்லெஸ் மேன் இஸ் அ ஜோக். அதாவது நீதிமானும் உத்தமனுமா இருந்த ஒரு மனுஷன் மற்றவங்களுக்கு முன்னாடி என்ன ஆயிட்டான்? ஜோக் ஆயிட்டான். இப்போ நீங்க சொல்லுங்க, நீதிமானும் உத்தமனா இருக்கிறவன் மற்றவங்களுக்கு ஜோக்கா ஆவாரா? கேள்வி புரியல உங்களுக்கு? ஒரு மனுஷன் ரொம்ப உத்தமன், பயங்கரமான நீதிமான் சொல்ல முடியாது, நீதிமான் ஆக்கப்பட்டவன், ஆனா ஒரு குற்றம் அவங்ககிட்ட இல்லை. அப்படிப்பட்டவனை மற்றவர்கள் கேலியும் கிண்டலும் பண்ணுவார்களா பண்ண மாட்டாங்களா? இப்போ அதில் என்ன அருமையாக வருது? என்ன பண்ணுவாங்க. இப்போ யோபு இன்னைக்கு அப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் உங்கள் பதில் என்ன? யோபுக்கு கட்டாயமாக நடக்குது. இதில் என்னப்பா சந்தேகம் உனக்கு? நம்ம மட்டும் அங்கிருந்து என்ன பண்ணியிருக்கலாம்? பதில் சொல்லியிருக்கலாம். ஆனால் 3 நண்பர்களும் திட்டு வாங்கிட்டு இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து என்ன பண்ணலவங்க மீண்டு வரவே இல்லை. இதே வசனத்தை NIVல போடுறேன், வாசிக்கலாம் பாருங்க. I have become a laughing stock to my friends. நான் என் நண்பர்களுக்கு, இங்கே நண்பர்கள் வந்துருச்சு, நைபர் நீங்கள் வச்சுக்கலாம். லாஃபிங் ஸ்டாக், எல்லாருக்கும் நான் நகைச்சுவை பொருளா என்ன பண்ணிட்டேன்னா மாறிட்டேன். I called upon God and he answered. இதுக்கு முன்னாடி தேவன் நான் கேட்ட எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். இப்ப தேவன் கிட்ட நான் உன்னை கேட்டு அவர் என்ன கொடுக்குறாருன்னா நான் என்ன நினைச்சிட்டேன்னா உத்தமன் நினைச்சிட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது, தேவன் எல்லாம் எனக்கு கொடுத்திருந்தா கூட மற்றவர்கள் பார்வைக்கு எப்ப என்ன ஆயிட்டேன்னு பாத்தீங்கன்னா ஒரு நகைச்சுவை பொருளா நான் மாறிவிட்டேன். அடுத்தது, a mere laughing stock though righteous and blameless. அதாவது ஒரு நீதிமானும் உத்தமனுமா இருக்கிற ஒருத்தன் பிளேம் பண்ணப்படுறதும் கேலி கிண்டல் பண்ணப்படுறதையும் பார்க்கும்போது தேவனே இது ரொம்ப ஆச்சரியமான காரியமா இருக்குன்ட்டு தேவன்கிட்ட கேட்கல, யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? நண்பர்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. மறந்துடாதீங்க. ஏன் தெரியுமா பேசுறாரு? இந்த நண்பர்கள் தான் இவரை கேலி பண்ணதா இவர் நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காரு. அப்படியே தமிழ்ல இந்த வசனத்தை அப்படியே மொழிபெயர்த்து போட்டிருக்கேன், வாசிங்க. நான் கடவுளை நோக்கி கூப்பிட்டாலும் அவர் பதில் சொன்னாலும், அவர் பதிலே எனக்கு கொடுத்தாலும் என் நண்பர்களுக்கு நான் சிரிப்பு பொருளாகி விட்டேன். என் நண்பர்களுக்கு நான் என்ன ஆயிட்டேன்? சிரிப்பு பொருளாக மாறிவிட்டேன். நீதியுள்ளவனாகவும் குற்றமற்றவனாகவும் இருந்தாலும் வெறும் கேலி பொருளாகிவிட்டேன். நான் என்ன ஆயிட்டேன்னு பாத்தீங்கன்னா கேலி பொருள் ஆகிவிட்டேன். இது ஆக்சுவலா ஒரு கிஃப்ட் தெரியுமா? இது ஆக்சுவலா கிஃப்ட் தானுங்க பேர். என்ன கிஃப்ட்? மற்றவங்களாம் பார்த்து எங்களை கிண்டல் பண்றது கேலி பண்றது கிஃப்டா அப்படின்னு பார்த்தா கிஃப்ட் தான். ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, கண்டிப்பா தேவனை அறியாத ஜனங்கள் உங்களுக்கு என்ன தான் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பைத்தியம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படிங்கிறது ரொம்ப கிளியர்.
நம்முடைய நடவடிக்கைகளே அவங்களுக்கு எப்படி தான் தெரியும் பார்த்தீங்கன்னா பைத்தியம் மாதிரி தான் தெரியும். எல்லா இடத்துலையுமே நான் சொல்கிறது, நெய்பர், ஃப்ரெண்டு, கலீக் எல்லாருக்குமே அப்படி தான் தெரியும். ஆனால் அதுக்காக நம்ம வந்து சங்கடப்படக்கூடிய ஆட்கள் இல்லைங்கிறது நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். மற்ற ஜனங்க இப்படி பண்ணால் சங்கடப்பட வேண்டியதில்லை. தேவனை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களே எப்படி பண்ணா அதான் கேட்குறாரு. என்னை கிண்டல் பண்ணுற நீங்கள் கிண்டல் பண்ணுங்கிற ஐடியா உங்களுக்கு யார் கொடுத்தா? உங்களுக்கு தான் தேவனை பற்றி நல்லா தெரியுமில்ல, பெரிய ஞானவான்கள் தானே. தேவனை பற்றி தெரிஞ்சிருந்தும் ஒரு சகோதரனை கேலி கிண்டல் பண்ணுறீங்களா? அதான் கொஸ்டின். நீங்கள் உங்களுக்கு தெரியுமா, இதுக்கு முன்னாடி நான் என்ன கேட்டாலும் தேவன் எனக்கு கொடுப்பார், அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் உங்கள் பார்வைக்கு நான் இப்படி மாறிட்டேன். இதுதான் 4ஆம் வசனம். 5ஆம் வசனம், யோபு 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆபத்துக்குள்ளானவன் சுகமாயிருக்கிறனுடைய நினைவில் இகழ்ச்சி அடைகிறான், கால் இடறினவர்களுக்கு இது நேரிடும். 2 பேரை பத்தி பேசியிருக்காரு இந்த வசனத்துல. ஆபத்துக்குள்ளானவன் சுகமாய் இருக்கிறவன். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், நான் கேள்வி கேட்க வேண்டாம். ஆபத்துக்குள்ளானவன் யார்? சுகமாய் இருக்கிறவன் யார்? யோபு ஆபத்துக்குள்ளானவன். அடுத்தது நண்பர்கள் சுகமா இருக்கிறார்கள். அவங்களுடைய நினைவில் இவன் என்ன ஆகிறானமா, இகழ்ச்சி அடைகிறான். இது யாருக்கு நடக்கும்னா, கால் கால் இடறினவர்களுக்கே இது என்ன ஆகும். அப்ப கால் இடறிடுச்சுன்னா, கால் சொல்லுங்க ஒரு தடவை, அந்த இடறி மட்டும் வர மாட்டேங்குது பாருங்க. கால் எப்படி வருது? இடறிடுச்சுன்னா சுகமா இருக்கிறவன் கஷ்டப்படுறவனை பார்த்து என்ன பண்ணுவானமா, இகழ்ச்சி கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகேங்களா? இப்ப கால் இடறத பத்தி படிக்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை அப்படியே திருவழுத்தில் வாசிடலாம். வாசிங்க. இப்ப இன்பத்தில் திளைத்திருக்கும் நீங்கள், இங்க கிளியராகவே சொல்றாரு, நீங்க தான்ப்பா சுகமா இருக்கிறவங்க. இன்பத்தில் திளைத்திருக்கும் நீங்கள். இப்ப யோபுடைய பார்வையில அவங்க எப்படிதான் இருக்காங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. இன்பத்தில் திளைத்திருக்கும் நீங்கள் என்னை ஏளனம் செய்கின்றீர்கள். என்னை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஏளனம் செய்கிறீர்கள். அடிசறுக்கிய என்னை தாக்குகின்றீர்கள். அடிசறுக்கின என்னை நீங்கள் என்ன பண்றீங்க? தாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடிசறுக்கினவங்க யாராவது நீங்க பார்த்திருக்கீங்களா? கால் இடறினவர்கள் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? நீங்க கால் இடறினவர்களை தாங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்கிறேன். பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கலாம். திருப்பி திருப்பி சொன்னா நமக்கு தெரிய வேண்டாமா? அதிகமா கால் இடறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தான். அது பின்னாடி வரேன். அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை இங்கிலீஷ்ல படிச்சிடலாம். In the thought of him who is in comfort, who is in comfort உடைய தாட்ல, சுகமா இருக்கனுடைய நினைவுல, there is no respect for one who is in trouble. இதுதான் சரியான பதில். ட்ரபிள் இருக்கிறவனுக்கு சுகமா இருக்கவன் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டான். அதான் நீங்க பண்ணிருக்கீங்க இப்ப எனக்கு. அடுத்தது, such is the fate of those whose feet are slipping. இந்த நிலைமை இது யாருக்கு தலையெழுத்துனா? யாருக்கு இது தலையெழுத்துனா? கால் இடறினவர்களுக்கு இதுதான்ப்பா தலையெழுத்து. என்ன தலையெழுத்துனா, நல்லா இருக்கிறவங்க கால் இடறினவர்களை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. அதையத்தான் இப்ப நீங்க உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றேன். சரிங்களா? சோ இந்த வசனத்தில் கால் இடறினவர் யார்? யோபு. யார்? யோபு. சரி, கால் ஒரே மாதிரி இடருமா? கால் எத்தனை காரணங்களால் இடரும்? பதில் பாருங்க. எத்தனையோ காரணம் இருக்கும். 2 பேர் தனியா அப்புறம் பேசலாம், மீட்டிங் முடிச்சு. படம் போடுறேன், கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. வாழைப்பழத்தோல் இடரும். சூப்பருங்க, அதுக்கு தான் போட்டேன் இந்த பிக்சர். எல்லாம் இந்த குவிஸ் ப்ரோக்ராம் படிச்சுங்க, இப்படித்தான் வருது. வாழைப்பழத்தோல்னால் விழுகுமாமா. சரி, அவன் விழுகும் வாழைப்பழத்தோல். நான் 2ஐயும் போட்டிருக்கேன், என்னன்னு கம்பேர் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னேன். கால் இடறுவதற்கு காரணம் 2 தான். ஒண்ணு பாரு, எல்லாருமே புரியுற மாதிரி பேசுறாங்க பாரு, ஒண்ணுமே புரியல. கவனக்குறைவினால் இடறுவது. சூப்பர். இன்னொன்னு கவனத்தோடு இடறுவது. என்னங்க நியாயம்? 2 ஸோ நான் 2ஆ பிரிச்சிருக்கேன். எப்படி பிரிச்சிருக்கேன்னு பாருங்க, கரெக்டா தப்பா நீங்க சொல்லுங்க. ஒன்னு, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால கால் இடறுவது. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்ன சொல்ல தமிழ்ல? வெளிப்புறத்தினால் நம்முடைய கால் இடறுவது. வெளிப்புற இடர்பாடுகளால், எல்லாமே வாயில வராத வார்த்தையாவே இருக்குது. வெளிப்புற இடர்பாடுகளால் நம்முடைய கால் தடுமாறுவது. ஒன்னு எக்ஸ்டர்னல். 2வது எக்ஸ்டர்னலுக்கு இன்னொன்று இன்டர்னல் எங்களுக்கு தெரியாதாக்கு. சரி, இன்டர்னல் என்ன சொல்லுங்க? இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால கால் தடுமாறுறது. ஒன்னு வெளிப்புற ஃபேக்டர்ஸ்னால கால் தடுமாறுறது, இன்னொன்னு
இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால கால் தடுமாறுறது. வெளிப்புற ஃபேக்டர்னால கால் தடுமாறுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூறுக. வாழைப்பழம். வாழைப்பழம்ல வாழைப்பழத்தின் தோல். கிளியர்? இன்டர்னல் கால் தடுமாறுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. கல்லு தடுக்கிறதா? இன்டர்னல் தலையும் காலும் லிங்க் ஆகாம இருக்கிறது. புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? தலையும் காலும் லிங்க் ஆகாம இருக்கிறது. இன்டர்னல் ஃபேக்டருக்கு மட்டும் பதில் சொல்றேன். தலை புது சிருஷ்டியின் சிந்தை. ஆளும் கட்சி எதிர்கட்சி எல்லாம் பார்த்தோம் ஞாயிற்றுக்கிழமை. புது சிருஷ்டியின் சிந்தை. இந்த சிந்தை சொல்றத கால் கேட்காம இருக்கிறது. கால் எதை குறிக்கும்? நம்முடைய நடவடிக்கை. புது சிருஷ்டியை கேட்காம நம்ம நடந்தோம்னா அதுவும் கால் தடுமாறுறது தான். புது சிருஷ்டியுடைய சித்தப்படி நாம் நடக்காம இருந்தா அதுக்கு பேரும் கால் தடுமாறுறது தான். அது இன்டர்னல், இது எக்ஸ்டர்னல். இப்ப எனக்கு என்ன கேள்வினா, யோபு தன்னை கால் தடுமாறினவன் சொன்னாரா இல்லையா? எந்த ஃபேக்டர்னால தடுமாறி இருக்கு அவர் நினைச்சுக்கிட்டார். இங்கதான் பதில் ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்லணும். வரணும். நிக்கிறதுனால இங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இல்ல. இன்டர்னல்னா அவர் தான் தப்பு செஞ்சதை ஒத்துக்கிருப்பார். அவர் சொல்றாரு தேவன் தான் எனக்கு இதை ஏற்படுத்தியிருக்காருனா எக்ஸ்டர்னல். புரியுது அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னு? ஏதோ ஒரு விஷயம் என்னை கால் தடுமாற வச்சிருச்சு, நான்லாம் பர்ஃபெக்டா தான் இருக்கிறேன். ஸோ என் தலைக்கு என் காலுக்கும் லிங்க் கரெக்டாக தான் இருக்குது. தேவனுடைய தலைக்கும் என் காலுக்கும் தான் லிங்க் இல்லை. ஸோ என்னை என்ன பண்ணியிருக்காருன்னா தடுமாற வச்சிருக்காரு. உங்க தேவன் என்னை தடுமாற வச்சிருக்கிறப்ப நீங்க எதுக்கு வந்து என்னை கிண்டல் பண்றீங்க? இதுதான் கேள்வி. இது நமக்கு புரியுதோ இல்லையோ, யாருக்கு புரிஞ்சிருக்கு? நல்லா யோபுடைய நண்பர்களுக்கு புரிஞ்சிருக்கு. எப்படி உட்கார்ந்து இருப்பாங்க எல்லாருமே. இனிமேல் இந்த மனுஷங்கிட்ட போய் என்ன பண்ணிடக்கூடாது, தயவு செஞ்சு கூட எந்த எக்ஸாம்பிளும் பேசிடக்கூடாது. இந்த கண்டிஷனுக்கு யோபு வந்துட்டார். ஸோ இன்டர்னலாக கால் தடுமாறுறது நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கும், நம்முடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். பட் எக்ஸ்டர்னல் நம்முடைய கண்ட்ரோலில் இல்லை. யோபு நினச்சிக்கிறது இதைத்தான், என் கண்ட்ரோலில் இல்லாமல் தேவன் தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்து என்னை கால் தடுமாற வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நண்பர்களை பார்த்து கேட்குறாரு, எந்த தேவன் என்னை தடுமாற வச்சிருக்காரோ அதே தேவனை பற்றி பேச வந்த உங்க வாயில் என்னை ஏன் தடுமாற வச்சார் உங்களால் சொல்ல முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் போடுறாரு. ஸோ இப்போ யாரை காரணம் காமிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, நான் அப்பயே சொன்ன மாதிரி தான், இந்த தேவனுக்கு சப்போர்ட் பண்ணவங்களாம் கொஞ்சம் வாங்கிங்க. அதான் கேள்வி. இது கேளுங்க போய் உங்கள் தேவன்கிட்ட, எதுக்கு என் காலை தடுமாற வைக்கணும், எதுக்கு நீங்கள் என்னை கிண்டல் பண்ணணும், எல்லாம் தேவையா எனக்கு கேட்டு வாங்க போய். ஆனால் ஒன்று பேர் அவர் என்ன நினைப்பில் சொன்னாரோ இல்லையோ, நம்ம கால் தடுமாறுறதை படிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பாகி போச்சு. தடுமாறலாமா? கால் தடுமாறக்கூடாது, அவ்வளோதான், முடிஞ்சது. தடுமாறக்கூடாது. தடுமாறுதா? நல்லா தடுமாறும். தடுமாறுறப்ப என்ன பண்ணா ஒழுங்கா போலாம்? சிந்தையை கண்ட்ரோல் பண்ணா வச்சுக்கலாம், எடுத்துக்கலாம். இல்லைன்னு சொல்ல ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஞானிகிட்ட போய் கேட்டலாம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமானம். உண்மையாலுமே சொல்றேங்க, சாலமோன் ஞானி எக்ஸாம்பிள் அவர் தாங்க. அதாவது என்ன சொல்றாருன்னா, ஆபத்து காலத்தில் துரோகின்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை நம்பி போறது எதுக்கு ஈக்குவலாமா? என்ன உடைந்த பல்லு? கரெக்டா சொன்னீங்க பேர். நல்ல வீட்டுக்கு ஒரு பரோட்டா வாங்கிட்டு போறேன்னு வச்சுக்கோங்க, உதாரணம் சொல்றேன் பேர். எதை நம்பி வாங்கிட்டு போனீங்க? எங்க இதுக்கு மேல எப்படி விளக்கம் சொல்ல முடியும்? எதை நம்பி வாங்கிட்டு போனீங்க பரோட்டா? நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க, எனக்கு வாங்காதப்ப என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அவங்களால எதை நம்ப முடியல. அவங்க பல்ல நம்பவே இல்லை. நம்ம எதை நம்பி இருக்கோம்? பல்ல நம்பி பரோட்டா வாங்கிட்டு போயாச்சு. வீட்டுக்கு போற வழியில் கீழே விழுந்து பல்லு உடஞ்சு போச்சு. எப்படி சாப்பிடுவாதிய? அப்ப உடஞ்சு போன பல்ல நம்புற மாதிரி தான் துரோகியை நம்புறதுன்ட்டு எதோட கம்பேர் பண்றாருன்னா, ஆபத்து காலத்தில் துரோகி நம்புவது என்பது மொழி புரண்ட காலுக்கு சமானம். மொழி புரண்ட கால் என்ன புரியுது உங்களுக்கு? ஆக்சுவலாக எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்காத ஒரு கால், அந்த காலுக்கு அது ஈக்குவலாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டார். ஸோ இந்த இடத்துல அவர் சொல்ல வரக்கூடிய விஷயம் கேட்டிங்கன்னா, ஏன்பா இந்த மாதிரி என்னை நீங்கள் போட்டு கஷ்டப்படுத்துறீங்க? வேணா போய் கேளுங்களேன், எங்கிட்ட கேட்குற கேள்வி தேவன்கிட்ட போய் கேளுங்களேன், நீங்கள் தானே தேவனை பற்றி பேசுகிறீங்க, போய் கேளுங்களேன்னு சொல்லிட்டு அவர் தேவனுக்கும் நண்பர்களுக்கும் சேர்த்து என்ன பண்ணுறாருன்னா கொஸ்டின் போடுறார். இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். நம்ம கால் இடராமல் இருக்கோம்னா என்ன பண்ணுறது? கவனமாக இருக்கணும். அருமையான பதில் பேர். அப்படித்தான் டெய்லி நினச்சிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இடருதே.
இடராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? கிளியரான விஷயம், தலை என்ன சொல்லுதோ அதை கால் கேட்கணும். இது சிம்பிள். பட் கேட்க மாட்டேங்குது, அதான பிரச்சனை. அதுக்கு சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 25:15. 25ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. நம்ம கண்கள் எப்பொழுதும், அதான் பிரச்சனை. அவர் பார்க்கிற பார்வை பூரா யாரைத்தான் பார்த்துட்டு இருக்காராமா? கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அதனால அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். வலைக்கு என் கால்களை அவர் என்ன பண்ணிடுவார்னா, அப்ப வசனம் என்ன சொல்லுது? நீ தேவனை மட்டும் பார்த்துட்டு தரையை பார்க்க வேண்டாம். தேவனை மட்டும் நீங்க பார்த்துட்டு அவர் சொல்றத மட்டும் கேட்டு அதை மட்டும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க கால் இடராம இருக்கிறதுக்கு யார் கேரண்டினா? தேவன் கேரண்டி. சரிங்களா? பார் இன்னொரு வசனம் நீதிமொழிகள்ல, நீதிமொழிகள் 3:26. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து. கர்த்தர் என்னவா இருப்பார் உனக்கு? கர்த்தர் உன் மேல நம்பிக்கையா இருந்தில்ல, நீ கர்த்தர் மேல என்னவா இருந்து? நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவர் என்ன பண்ணுவாரு? கால் சிக்கிக் கொள்ளாதபடிங்கிற பாயிண்ட்டுக்கு போயிட்டார். நிறைய பேர் கால் இடறதுனால தேவையில்லாத இடத்துல போய் சிக்கிக் கொள்வதும் உண்டுங்கிறது ரொம்ப கிளியரா இருக்கு. இப்போ என்னுடைய கேள்வி என்ன, 2 வசனத்துலையும் கால் இடறத பத்தான போட்டிருக்கு. 2 வசனத்துலையும் கால் இடறத பத்தான போட்டிருக்கு. இன்டர்னல் ஃபேக்டரா எக்ஸ்டர்னல் ஃபேக்டரா? நான் ஒன்றும் பண்ணலையே. இப்போ கொஞ்ச நேரம் டைம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, வேற எதுவும் இல்லை. ஆமாம், கொஞ்சம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க பதில், ஆனால் பதிலாக சொல்ல நீங்கள் தான். எல்லாரும் சொல்லியிருக்காங்க இன்டர்னல் சொல்லிட்டு, நான் சொல்கிறேன் இன்டர்னல் அண்டு எக்ஸ்டர்னல். ரைட் ஆர் ராங்? யோசிங்க உட்காந்து கொஞ்ச நேரம். அதாவது வெளிப்புறமாக நம்ம போய் ஒரு விஷயத்தில் சிக்கிக்கொள்ளாமல் காப்பாற்றுறதும் தேவன் தான். நாமளே யோசிச்சு நம்ம சிக்கிக்கொள்ளாமல் காப்பாற்றுறதும் தேவன் தான். சூழ்நிலை யார் கண்ட்ரோல் இருக்கு? சூழ்நிலை தானே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னு சொல்கிறோம். சூழ்நிலை தானே இப்போ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். அப்போ எக்ஸ்டர்னல் ஃபேக்டரில் கூட நம்ம மாட்டாமல் இருக்கிறதுக்கு தேவன் சம்டைம்ஸ் நம்ம ஹெல்ப் பண்ணுறாரு இல்லையா? அப்போ இந்த வசனத்தில் கர்த்தரை நோக்கி கொண்டிருந்தா இன்டர்னல் ஃபேக்டர் மட்டுமான்னு பார்த்தா இல்லை, போத் இன்டர்னல் அண்டு எக்ஸ்டர்னல். பட் யோபு நினச்சிட்டு இருக்கிறது இன்டர்னல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? இன்னும் வார்த்தைகள் போக போக கடுமையாக போகுது. மனசை தயார்படுத்திட்டு அடுத்த வசனத்துக்கு போகலாம். என்ன ஸ்டைலில் யோபு கேட்குறாருன்னு படிச்சுட்டு நீங்கள் தான் சொல்ல, நான் சொல்ல மாட்டேன். இப்போ ஏன்னா அந்த ஸ்டைல் உங்களுக்கு செட் பண்ணி வச்சுப்பேன். இப்போ அதே ஸ்டைலில் படிச்சுட்டு நண்பர்களை எப்படி பிடிக்க போறாருன்னு யோபு சொல்றாருன்னு நீங்கள் வாசிங்க. இப்போ 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோபு 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கல்லருடைய கூடாரங்களில் செல்வம் உண்டு. ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்க, என்னை பார்த்து சொல்லுங்க. எங்க செல்வம் உண்டு? செல்வம் உண்டு. தேவனை கோபப்படுத்துகிறவர்களுக்கு சாங்கோபாங்கம் உண்டு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு. சாங்கோபாங்கம் உண்டு. தேவனை கோபப்படுத்துறவர்களுக்கு என்ன உண்டு? சாங்கோ, அப்படி சொல்றது பெஸ்ட். பாங்கோ உண்டு. சரி விடுங்க, சாங்கோ பாகம் உண்டு. அடுத்தது, அவர்கள் கையிலே தேவன் கொண்டு வந்து கொடுக்கிறார். ஏதாவது புரிஞ்சா? நான் புரிஞ்சுதான் கேட்ட உடனே அலர்ட் ஆயிட்டீங்க பார்த்தீங்களா? புரியலன்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சது. புரிஞ்சுதுன்னு சொன்னால் என்ன புரிஞ்சுதுன்னு எடுத்து கேட்பீங்க. ஸோ நேராக திருவிழியும் போலாமா? வாசிங்க. இப்போ கொள்ளையரின் கூடாரங்கள் கொளிகின்றன. என்ன பண்ணுகின்றன? கொளிக்கின்றன. இறைவனை சினந்தெல செய்வோரும் கடவுளுக்கு சவால் விடுப்போரும் பாதுகாப்பாய் உள்ளனர். இப்போ புரிஞ்சா உங்களுக்கு என்ன சொல்ல வரான்ட்டு? அதாவது கொள்ளைக்காரன் அப்படித்தானே, கொள்ளைக்காரன் வீட்டில் எக்கச்சக்கமாக செல்வம் இருக்கு. கடவுளை கோவப்பட செய்கிறவனும் கடவுள்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறவனும் பாதுகாப்பாக இருக்கான். இப்போ சொல்லுங்க என்ன சொல்ல வர்றார் நண்பர்கள்கிட்ட? யோபு நண்பர்களுக்கு என்ன கேள்வி கேட்குறாரு? ஆக்சுவலாக பதில் இல்லை, என்ன கேள்வி கேட்குறாரு? என்னங்க சார்? தப்பு பண்ணுறவன் நல்லா இருக்கான். சூப்பர். தப்பு பண்ணுறவன் நல்லா இருக்கான். நான் சொல்லுங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் தப்பே பண்ணாதவன் நான் ஏன் கஷ்டப்படுறேன்? அப்படியா? நீங்கள் சொல்கிற பதிலில் ஒரு 30% எடுத்துக்கிறேன். நீங்கள் ஆரம்பிச்ச விஷயம் கரெக்டு. ஒரு தடவை என்ன பண்ணுறார், போன சாப்டரில் சோப்பார் தெரியாமல் சொன்னதுங்க. சோப்பார் பாவங்க மனுஷன். என்ன சொல்லிட்டாருன்னா 11ஆம் அதிகாரத்தில் இதை சொல்லிட்டார். இதை பிடிச்சிட்டாரு கப்புன்னு. பாருங்க, இப்போ வாசிக்கலாம். யோபு 11ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15ஆம் வசனம். யோபு 11ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15. உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு. அதை தூரத்தில் விட்டு. பயங்கரமா பேசிட்டார் சோப்பார். எப்படி? பயங்கரமான ஃபோர்ஸ்ல. உங்களுடைய கையில் அக்கிரமம் இருக்கிறது. படிச்சோமா இல்லையா நம்ம? என்னங்க மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? என்னையும் மறந்துட்டீங்க. உங்க கையில் அக்கிரமம் இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? அதான் நீ கையை நீட்டி கேட்க மாட்டேங்கிற, மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிற சொன்னார்ல.
இப்போ அதை ஞாபகம் வச்சுட்டு பதில் கேள்வி கேட்கிறாரு. உன் கையில் அக்கிரமம் என்றால் அதை தூரத்தில் அகற்றி விட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாய் இருக்க ஒட்டாதிரும். அநியாயம் உம்முடைய கூடத்தில் வாசமாயிருக்க விடாத. நீ மன்னிப்பு கேட்டீங்கன்னா எந்த அநியாயம் உனக்கு வராது. அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர். பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர். எப்பொழுது நீ தேவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு உன் தவற உணர்ந்தா உன் வீடும் சரி நீயும் சரி சந்தோஷத்தோட சமாதானத்தோட இருப்பேன்னு சோப்பார் சொன்னீங்கல்ல. இங்க வா. இப்ப உங்க தேவன் என்ன பண்ணுவார்னு சொன்ன? கையில கரை இல்லாம இருந்தா வாழ்க்கையை சுத்தமா வச்சிருப்பாருன்னு சொன்னில்ல. இங்க வா. ஒரு 10 திருடன் பேர் சொல்ற எழுதிக்கோ. நேரம் திருட வீட்டுக்கு போற போ. அவன் கஷ்டப்படுறான மட்டும் பாட்டுவான். அப்ப என்ன சொல்ல வர தெரியுமா? 10 வீட்டுல கொள்ளையடிச்சவன் நல்லா இருக்கிறான். நீ பேசுற போன சாப்டர்ல தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டவன் தான் ஒழுங்கா இருப்பான்ட்டு. இப்ப நீ சொல்லு, மன்னிப்பு கேட்ட ஒழுங்கா இருப்பானா, கொள்ளையடிக்கிற ஒழுங்கா இருப்பானா? நான் உங்ககிட்ட கேட்கலிங்க சார், யோபு நண்பர்கள்கிட்ட கேட்கிறார். இது பர்டிகுலர் இந்த கேள்வி சோப்பாருக்கு தான். எது உண்மைன்னு சொல்லு. உங்க தேவன் வந்து உண்மையாலுமே இப்படித்தான் செய்யறவர்னா ஏன் கொள்ளைக்கார வீட்டில் செல்வம் கொளிக்குது? அவன் தப்பு தானே பண்றான். ஏன் தப்பு பண்ற வீட்டில் செல்வம் இருக்கு? தேவனை கோபப்படுத்துறவன் சமாதானமா பாதுகாப்பா இருக்கிறான். நான் ஒண்ணுமே பண்ணல, என்னை போட்டு அந்த பேச்சு பேசுனீங்க. இப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க சொன்ன கூற்று கரெக்டா இருந்தா சோப்பார் சொல்லு, ஏன் தேவனை கோபப்படுத்துறவன் பாதுகாப்பா இருக்கிறான், ஏன் கொள்ளைக்காரன் வீட்டில் செல்வம் குளிக்குது? இப்ப நான் கொள்ளைக்காரனா இருக்கிறதா நல்லவனா இருக்கிற முடிவு பண்ணி சொல்லு. போய் தேவன்ட்ட வேணா கேட்டு வா போ. நீங்க என்ன இப்படி சோகமா பார்த்து நான் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் யோபுடைய கேள்வி. கொள்ளைக்காரன் தேவன்ட்ட எதுவுமே கொள்ளைக்காரன் கேட்க வேண்டாம். சோப்பா தானே சொன்னாரு ஒழுங்கா இருந்தா தேவன் பத்திரமா பாதுகாவர்னு. அதுக்கான பதில் இது கேட்கிறாரு. இப்ப சோப்பார் முடிவு பண்ணியிருப்பாரு, நெக்ஸ்ட் ரவுண்ட்ல கட்டாயமா நான் இந்த மாதிரி கேள்வியில் என்ன பண்ண மாட்டேன், இவர்கிட்ட கேட்க மாட்டேங்கிற பாயிண்ட்க்கு வந்திருப்பார். அடுத்த வசனம் போலாமா? யோபு 12, 7, 8, 9 3 ஒண்ணா படிச்சிடலாம். யோபு 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல். இப்போதும் நீ மிருகங்களை கேட்டு பார். ஏன் இப்ப யோபு மிருகங்களை இழுக்கிறார்? சோப்பார் மிருகத்தை இழுத்தார், அதனால இவர் இழுக்கிறார். சோப்பார் மிருகத்தை யாரு கம்பேர் பண்ணி இழுத்தாரு? யோபுக்கு. எந்த மிருகத்தை இழுத்தாரு? காட்டு கழுதை குட்டி. சும்மா கழுதை குட்டினா பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆயிரும், சும்மா இருக்கு. காட்டு கழுதை குட்டி இழுத்ததுனால இப்ப இவர் இழுக்கிறார். வாப்பா இதெல்லாம் கேட்டு வாங்குறார். வாசிங்க இப்ப. அவைகள் உனக்கு போதிக்கும், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், ஆகாயத்து பறவைகளை நீ போய் கேளு, அவைகள் உனக்கு அறிவிக்கும், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும், அது உனக்கு விவரிக்கும். கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்? யார்? தேவன் தான் இதை செஞ்சாருன்னு தெரியாதவன் யாரு? அப்ப யார் யாருக்கெல்லாம் தெரியும் அவரே லிஸ்ட் போடுறாரு. மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு என்ன பண்ணும்? போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு அறிவிக்கும். பூமியை கேட்டுப்பார், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு என்ன பண்ணுனா விவரிக்கும். எதுக்காக இந்த பாயிண்ட்டை இங்க எடுத்தார் அப்படின்னா, போன சாப்டர்ல சோப்பார் சொன்னதுக்கு இங்க பதில் எடுத்திருக்கார். சோப்பார் எந்த கேள்வி கேட்டாரு? தேவனுடைய ஞானத்தை பத்தி ஒரு ரிக்வஸ்ட் வச்சார். அவர் பேசுறது தேவனுடைய ஞானத்தை தான். வாசிக்கலாம் பாருங்க. யோபு 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மற்றும் 6ஆம் வசனம். யோபு 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 5, 6. ஆனாலும் தேவன் பேசி உமக்கு விரோதமாய் தம்முடைய உதடுகளை திறந்து. அங்க பண்ண ரிக்வஸ்ட், சோப்பார் பண்ண ரிக்வஸ்ட் இங்க ரீகால் பண்றாரு வேற வடிவில. சோ தேவன் பேசி உமக்கு விரோதமாய் தம்முடைய உதடுகளை திறந்து உமக்கு ஞானத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினால் நலமா இருக்கும். நான் தேவன்கிட்ட வேண்டிக்கிறப்ப எப்படியாவது தேவன் ரகசியத்தின் ஞானத்தை உனக்கு வெளிப்படுத்தினா நல்லா இருக்குன்னு சொன்னார்ல. இப்ப பதில் கொடுக்கிறார். யாருக்கு தெரியாது தேவனுடைய ஞானம்? வா, யார் யார் கேட்டுப்பாரு? மிருகங்களை கேட்டுப்பார், பறவைகளை கேட்டுப்பார், பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் கேட்டுப்பாரு, சமுத்திரத்தின் மச்சங்களை கேட்டுப்பார். எல்லாமே உனக்கு விவரிக்கும். எதை பத்தினா தேவனுடைய ஞானத்தை விவரிக்கும். இப்ப நான் நேர கேள்விக்கு வந்துட்டுமா? யோபு சொன்ன இந்த கேள்வி கரெக்டா தப்பா? வானத்தில் இருக்கிற பறவைகளுக்கும் சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்களுக்கும் அப்புறம் வேற என்ன இருக்குங்க? பறவைகளுக்கு, திருப்பி 2வது பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும்
ஊரும் பிராணிகளுக்கும் தேவனை பற்றி தெரியுமா? தேவனுடைய ஞானத்தை பற்றி தெரியுமா? தெரியும், பட் அந்த அளவுக்கு தெரியாது இல்லையா? அப்படி விட்டுறலாம் பேசணும். அவர் சொல்றாரு, இதுக்கே தெரிஞ்சிருக்குன்னா எனக்கு தெரியாதான்னு கேட்கிறாரு. அதான் கொஸ்டின். இப்ப நான் எங்க வரேன்னா, இதுக்கு தெரியுமான்னு கேட்கிறேன். முதல்ல தெரியுமா? அது உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு தெரியுங்கிறது உங்களுக்கு தெரியுமா நான் கேட்டேன். வேற ஒன்றும் கேட்கல நான் உங்களை. எது ஞானம்? மிருகங்களுக்கெல்லாம் தெரியுங்கிறது உங்களுக்கு என்ன பண்ணும்? தெரியும். எப்படின்னு சொல்லுங்க. இருக்கட்டும், அது நமக்கு தெரியும்னா அதுக்கு ஒரு வசனம் வேணும். அப்பதான் நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும். வசனம் இருக்கா? ரோமர் 1 அதிகாரம் 20 ரோமர் 1 நல்லா கவனிங்க. வசனத்துல பவுல் சூப்பர் பாயிண்ட் ஒன்று பேசிட்டு இருக்கார் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. அதுல ஒரு வசனத்தை நான் எடுத்து போட்டிருக்கேன். எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை. அவருடைய யாரு? தேவனுடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள். தேவத்துவம் சரியான பாயிண்ட். இவைகள் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே. எவைகளினாலே? எவைகளினாலே? உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அப்ப உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளுக்கெல்லாம் தெளிவா எது தெரியும்னா, தேவனுடைய நித்திய வல்லமையும் தேவத்துவமும் நல்லாவே தெரியும். அவர்கள் சாக்கு போக்கு சொல்ல என்ன இல்லை, இடமில்லை. அப்ப உண்டாக்கப்பட்டிருக்கவைகள் எவைகள் சொல்லுங்க. ஒண்ணு பறவைகள், மிருகங்கள், சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள், ஓரும் பிராணிகள், பூமி, எல்லாமே. ஒன்றை விட்டீங்க பார்த்தீங்களா? மனுஷன். அதை சொல்ல மாட்டீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாத்துக்குமே தேவனை பத்தி நல்லாவே தெரியுங்கிறது அப்போஸ்தலன் போல் கிளியரா சொல்லிட்டார். அப்ப எதுக்காக யோபு இதை பேசுறாருன்னா, இந்த மிருகங்களுக்கே தேவனை பத்தி தெரியுதுன்னா எனக்கு தெரியுமான்னு கேட்ட பார்த்தீங்களாப்பா. எப்படித்தான் உங்களுக்கெல்லாம் இப்படி கேட்கறதுக்கு மனசு வருதோ. ஆனா என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டீங்க பார்த்தீங்களா? 11 அதிகாரம் சோப்பார் இங்க வா, என்னை என்ன சொல்லி நீ கூப்பிட்ட? சரி வாசிங்க. யோபு 11 அதிகாரம் 12 யோபு 11 அதிகாரம் 12 புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருந்தாலும், காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாய் பிறந்திருந்தாலும் பெருநெஞ்சு உள்ளவனா இருக்கிறான். நம்ம போற வாரம் விளக்கம் பார்த்துட்டோம். மனுஷனுக்கு மிருகங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா, மனுஷனுக்குன்னு ஸ்பெஷாலிட்டி வச்சிருக்காரு. பட் இவங்க சொன்னாங்க, காட்டு கழுதை குட்டிக்கு உனக்கு என்ன இல்லை, வித்தியாசம் இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப சொல்றாரு, காட்டு கழுதை குட்டிக்கும் தெரியும் தேவன் யாருன்னு. போய் அது கூட என்னை கம்பேர் பண்ணிருக்கீங்க பாருங்க. எனக்கு அதை விட அதிகமா தெரியும், உங்களோட அதிகமா தெரியும். அதனால தேவனுடைய ஞானத்தை பத்தி தேவன் கிட்ட எனக்காக நீங்க போய் என்ன பண்ண வேண்டாம், ப்ரேயர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தெளிவா சொல்லிட்டார். ஸோ பதில் கரெக்டாக கொடுத்து வராரு. ஒரு பாயிண்ட்ல கூட ஒரு சின்ன பாயிண்ட் கூட டைவர்ட் ஆகவே இல்லை. சரிங்களா? சரி, நம்ம 2 வசனம் வாசிக்கலாம். இதில் தேவனை பற்றி யார் யாருக்கெல்லாம் தெரியும்? எரேமியா 8 அதிகாரம் 7 எரேமியா 8 அதிகாரம் 7 ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய். எங்க இருக்கிற ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய்னா முடிஞ்சது, நிறைய இருக்கு. முதலாய் தன் வேலையை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். அதாவது என்ன சொல்ல வராருன்னா, எரேமியா நாரைக்கும் காட்டுப்புறாவுக்கும் கொக்குக்கும் குருவிக்கு தெரிஞ்சது கூட என் ஜனங்களுக்கு தெரியலன்னு சொல்ல வராரு. அப்படின்னா சில சமயத்துல மனுஷங்களோட மிருகங்களுக்கு என்ன இருக்குது, அதிகமாக தெரிஞ்சிருக்கு. இந்த பாயிண்ட்ல தேவனை பத்தி மிருகங்களுக்கு தெரியுங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கிளியரா போடுவாங்க. இன்னொரு மிருகம் சொல்லுங்களேன், தேவனை பத்தி நல்லா தெரிஞ்ச மிருகம். சில இடத்துல தேவனே ரெஃபர் பண்ணுவார், இந்த மிருகத்தை போய் நீ பாருன்னு. மாடு தன் எஜமானுக்கு. சரி, இந்த வசனம் உண்மையாலுமே எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதுனால வாழ்த்துக்கள். முடிஞ்சோன்னு அனுப்பிச்சு விடுங்க, நான் அதையும் நோட் பண்ணிக்கிறேன். நீதிமொழிகள் 6 அதிகாரம் 6 நீதிமொழிகள் 6 அதிகாரம் 6 சோம்பேறியே என்ன சரி, சோம்பேறியே நீ எறும்பின் இடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். எறும்புடைய ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்க சொல்ல. எறும்புக்கு இருக்கிற ஞானத்தை நீ என்ன பண்ண பாரு, அதை கத்துக்கோ. ஏன்னா நீ என்னவா இருக்க, சோம்பேறியா இருக்கிற. தேவனுடைய திட்டத்துல சோம்பேறியா இருக்கிறவங்க எறும்புகிட்ட போய் தான் கத்துக்கணும். கத்துக்கிறோமா இல்லையா? சப்ஜெக்டா பார்த்துருக்கோமா இல்லையா? இது நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? சோம்பேறியா இருந்தா
எறும்பை விட மோசமாக இருப்போங்கிறத கற்றுக்குறோம். அவ்வளோதான், சிம்பிள். அப்போ எல்லாத்துக்கும் தேவனை பற்றி நல்லாவே தெரியும், தேவனுக்கு எல்லாத்த பற்றி நல்லா தெரியும். சில சமயத்தில் தேவனே இதை போய் பாருன்னு மனுஷனுக்கு சொல்கிற அளவுக்கு தான் மனுஷன் இருக்காங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் தான் யோபு வச்சிட்டார். யார் யாரெல்லாம் கேட்டுப்பார்னு சொன்னார்? மிருகங்களை கேட்டுப்பார், ஆகாயத்து பறவைகளை கேட்டுப்பார், பூமியை கேட்டுப்பார், சமுத்திரத்தின் மச்சங்களை கேட்டுப்பார். என்னத்தை கேட்டு பார்க்கறது? இதைத்தான் கேட்டுப்பாருன்னார். யோபு 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோபு 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்? என்ன அதெல்லாம் சொல்லும்னா எல்லாத்தையும் செஞ்சது தேவன் தான் சொல்லுங்கிறார். கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவை எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்னா எல்லாருக்குமே தெரியும். இந்த அறியாதவன் அப்படிங்கிற விட்டுறலாம், செய்தவன் போட்டிருக்கு இல்லையா? யாரை பத்தி போட்டிருக்கு செய்தவன்ட்டு? தேவன். இந்த செய்தவன்கிற ஒரு ஹீப்ரு வார்த்தைக்கு எத்தனை மீனிங் இங்கிலீஷ்ல இருக்கு பாருங்க. நானே பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இது எல்லாமே தேவன் பண்ணிட்டு இருக்கார், எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருக்கார். சிலதை மட்டும் நம்ம பார்க்கலாம் பாருங்க. தேவன் மேக் பண்றார், உருவாக்குறார். தேவன் பியர் அப்படின்னு என்ன தாங்கிக்கிறார். தேவன் பிரிங் ஃபோர்த் முன்னாடி கொண்டு வரார். தேவன் சார்ஜ் எடுத்துக்கிறார். தேவன் எக்ஸிக்யூட் பண்றார். தேவன் ஃபாலோ பண்றார். தேவன் ஃபுல்ஃபில் பண்றார். தேவன் கேதர் பண்றார். தேவன் கவர்ன் பண்றார். தேவன் கிராண்ட் பண்றார். தேவன் லேபர் பண்றார். தேவன் மினிஸ்டர் பண்றார். தேவன் அப்சர்வ் பண்றார். தேவன் பர்ஃபார்ம் பண்றார். தேவன் ப்ரிப்பேர் பண்றார். தேவன் சர்வ் பண்றார். நான் எல்லாத்தையுமே படிக்கல, நமக்கு இங்கிலீஷ்ல தெரிஞ்ச வார்த்தை மட்டும்தான் படிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி பைபிள்ல 2633 தடவை இந்த வார்த்தை வருது. ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு மீனிங் இருக்கு. இந்த சேம் வேர்ட் பைபிள்ல 2633 தடவை வருதுன்னா என்னை பொறுத்தவரைக்கும் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு தூசி துரும்பு கூட தேவன் இல்லாம ஆகலைங்கிறது தெளிவா தெரியும். ஆகலை மட்டும் இல்ல, வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அதை எங்க கொண்டு போய் சேர்த்தணுமோ அதை சேர்க்கிறார். உண்மைதானே? வாசிக்கலாம் பாருங்க. யோபுடைய கடைசியா இன்னைக்கு நீங்க கடைசியா பார்த்து முடிக்கலாம். யோபு 12:10. யோபு 10ஆம் வசனம். சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. ரெண்டு பேர்த்தையுமே கம்பேர் பண்ணிட்டார், மனுஷன் மிருகம். ரெண்டு பேர்த்துடைய ஒரு விஷயம் தேவன்கிட்ட தான் இருக்கு. எதுன்னு கேட்டீங்கன்னா ஆவி. ஆவிங்கிறது எதுங்க? ஜீவன். ஸோ நம்முடைய ஜீவன் யார் கையில் இருக்கு? நம்முடைய ஜீவன் யார் கையில் இருக்கு? சகோதரர்கள் பதில் சொல்லாத காரணத்தால் அகைன் மறுபடியும் நம்முடைய ஜீவன் யார் கையில் இருக்குன்னு கேட்டேன். சரி, கையில் இருக்குன்னு என்ன அர்த்தம்? கையில் இருக்குன்னு என்ன அர்த்தம்? அவருடைய கண்ட்ரோல். கண்ட்ரோல் இருக்குன்னு என்ன அர்த்தம்? அவருடைய கண்ட்ரோல் இருக்குன்னு என்ன அர்த்தம்? சூப்பருங்க பேர். அவருடைய கண்ட்ரோல் இருக்குன்னு என்ன அர்த்தம்? அவர் நினைச்சா பிடிப்பார், அவர் நினைச்சா என்ன பண்ணிடுவாரு? விட்டுருவார். நம்ம மூச்சை பிடிக்கிறது, நம்ம நிறுத்துறது நம்ம கையில் இல்லை. யார் கையில் இருக்குது? தேவன் கையில் இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம மூச்சு இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை, நம்ம இருதயத்தில் இல்லை. எங்க இருக்குன்னா தேவன் கையில் தான் இருக்குது. இதை உணர்ந்தவங்க கண்டிப்பா தேவன் மேல ஒரு விசுவாசம் வச்சிருவாங்கிறதால சொல்றாரு. சரிங்களா? இதை படிக்கிறப்ப இன்னொரு டவுட் வருது. சகல பிராணிகளுடைய ஜீவன் அவர் கையிலே இருக்கு. சகல பிராணிகளுக்கு உதாரணம் கூறுங்க. தேல், நல்லதா சொல்லாமல, எடுத்தோடனே தேல் கடிக்கிற, பாம்பு, எறும்பு. ஒரு எறும்பு தேவனுடைய பார்வைக்கு தெரியுமா? தெரியும். வசனத்தோட சொல்லுங்க, தெரியும். இந்த சமுத்திரத்தில் நிறைய மீன்கள்லாம் இருக்குமாமா. அந்த மீன்லாம் என்ன பண்ணுமாமா, நெக்ஸ்ட் வேலை சாப்பாட்டுக்கு எங்க இருக்குன்னு அதுக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணுமாமா, மீன்லாம் நெக்ஸ்ட் வேலை சாப்பாடு கொடுப்பாரு சொல்லி காத்துட்டு இருக்குமாமா. தேவன் கொடுத்தாருன்னா வாங்கி சாப்பிட்டுக்குமாமா. தேவன் கொடுக்கலன்னா செத்து போயிருமாமா. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபுட்டு வந்துச்சுன்னா புரிஞ்சுக்குமாமா, இன்னொரு வேலை நம்ம உயிரோடு இருக்கலான்னு தேவன் பர்மிஷன் கொடுத்துருக்காருன்னு புரிஞ்சுக்குமாமா. ஃபுட்டு வரலின்னா புரிஞ்சுக்குமாமா, இன்னொரு வேளை தேவன் நமக்கு உயிரோடு இருக்க பர்மிஷன் கொடுக்கலன்னு புரிஞ்சுட்டு அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். உண்மையாலுமே சொல்றேன், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களை மட்டும்தான் தேவனை 100% நம்புறாங்கிறதுக்கு மிருக ஜீவன்கள் தான் ப்ரூஃப். இதுக்கப்புறம் நான் வேற எதுவும் சொல்ல வரல. ரைட்? இயேசு கிறிஸ்து ஒரு பேரபிள் பேசினார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவ்வளவுதான் வேல்யூ அதுக்கு. அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒண்ணு கூட என்ன ஆகாது. அப்ப அடைக்கலான் குருவி கூட தேவன் என்ன பண்றாரு? பார்த்துட்டு தான் இருக்கார். நம்மளை பார்க்க மாட்டாரா? அவருடைய கேள்வியை தான். எல்லாருடைய ஜீவன கேள்வி தான் இருக்கின்றார்.
பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடே ஒன்றும் கூட்டவும் கூடாது. ஒன்றையும் கூட்டவும் கூடாது. அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். யாராவது ஒரு நாள் தேவன் குறிச்சிருக்கிறதுக்கு மேல 1 டே ஆர் 1 ஹவர் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நினைச்சா கூட முடியாது. 1 ஹவருக்கு முன்னாடி செத்துப்போன்னு நினைச்சாலும் கூட முடியாது. எல்லாமே தேவனுடைய கையில் இருக்குங்கிறத எப்படி சொல்றாராமா, பயம் இருக்கணுங்கிறதுக்காக தேவன் இப்படி செஞ்சு வராருன்னு வசனம் சொல்லுது. ஸோ நான் வேற எந்த பாயிண்ட்டுக்குள்ளேயும் போல, எல்லா வசனமும் யோபு பேசுனது போன சாப்டர்ல சொன்னதுடைய ரிசல்ட் தானா, போன சாப்டர் இல்லை முன்னாடி பேசுனதுடைய ரிசல்ட் தானா? இதுல யோபு எதிர்க்கிறாரா அல்லது ஒத்துக்கிறாரா? ஒத்துக்கிறார். என்ன ஒத்துக்கிறார்? நீங்க சொன்னது உண்மைதான்ப்பா, எல்லாருடைய ஜீவன் யார் கையில் தான் இருக்கு? தேவன் கையில். எங்க சொன்னாங்க எல்லாருடைய ஜீவன் தேவன் கையில் தான் இருக்குன்ட்டு? வேறு போன வாரம் சொன்னதை கேட்டால் கூட பரவாயில்ல, போன வாரத்துக்கு முந்தின வாரத்துக்கு முந்தின வாரத்துக்கு முந்தின வாரத்துக்கு முந்தின வாரத்துக்கு முந்தின வாரத்துக்கு முந்தின வாரம் கேட்டது சொன்னா எப்படி சொல்றது? வாசிங்க யோபு 5:26. யோபு 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேருகிறது போல. ஐயோ, படிச்ச மாதிரி இருக்கு இல்லையா? ஏற்ற காலம்னா தேவன் கூட்டி குறைக்கிறார் அர்த்தம் இல்ல, அவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற டைம் வரைக்கும். ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேருகிறது போல. முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர். ஃபுல்ஃபில்லான ஏஜ்ல என்ன பண்ணுவீங்கன்னா கல்லறையில போய் நீ சேருவேன்னு பேசினாங்க. இப்ப யோபு சொல்ல ஒத்துக்கிறப்பா, இந்த ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னது 100க்கு 100 கரெக்ட். பாருங்க, எதிர்க்கிறவர் ஒத்துக்கவும் செய்யறாருன்னா அது ஒரு நல்ல கேரக்டர் தான். 11ஆம் அதிகாரத்துல பேசினாரு சோப்பாரத பத்தி, அதையும் ஒத்துக்கிறார். யோபு 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோபு 11:17ஆம் வசனம். அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்டப்பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும். எப்பொழுது? மன்னிப்பு கேட்டார். உம்முடைய ஆயுசு காலம் பட்டப்பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும். இருள் அடைந்த நீர் விடியற் காலத்தை போலிருப்பீர். ஆயுட்காலத்தை பத்தி பேசினா நீங்க சொல்லிட்டாரு, அது என் கையில் இல்லப்பா, யார் கையில் இருக்குன்னா தேவன் கையில் இருக்குது. தேவன் எப்படி நடத்துறாரு அப்படி நடத்துறேன்ட்டு ஒத்துக்கிட்டார் இந்த பாயிண்ட்டை. ஸோ ஹோம் ஒர்க். என்ன ஒர்க்? வாயில வரல பார்த்தீங்களா? ஹோம் ஒர்க். ஹோம் ஒர்க் என்னன்னா 11ஆம் வசனம் தான் ஹோம் ஒர்க். வாசிங்க இப்ப 11ஆம் வசனம். வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல. கரெக்டா சொல்லியிருக்காரு. வாயானது போஜனத்தை என்ன பண்ணுது? ருசி பார்க்கிறது போல. செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறது அல்லவா? எதுக்கு இதை பத்தி பேசுறார் யோபு? இப்ப பதில் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. நீங்க எப்படி வீட்டில் போய் பார்த்துருவீங்க திருவிழியத்தை? திருவிழியம் இல்லைங்க, 30-40 பைபிள் ரெஃபர் பண்றாங்க. ஒரு நாளைக்கு அனுப்புறேன் பாருங்க. 11ஆம் வசனம். செவி சொற்களை பிரித்து உணர்வதில்லையா? செவி சொற்களை பிரித்து உணர்வதில்லையா? நாக்கு உணவை சுவைத்து அறிவதில்லையா? அறியும், கேட்கும், அதெல்லாம் ஓகே. இதை எதுக்கு யோபு இப்ப பேசுறார்? கண்டிப்பா நண்பர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலாக தான் இருக்குது. ஸோ எந்த கேள்வி, எந்த பதில்? இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன? சிம்பிளான கேள்வி. இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன என்பதை படித்து புதன்கிழமை சாயந்தரத்துக்குள் போடும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் அவருடைய சித்தப்படி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நமக்கு சத்தியங்களை வெளிப்படுத்திய நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நாம் நன்றியை எடுத்துக்கொள்ளலாம். தூது கொடுத்த நம்முடைய அன்பு சகோதரருக்கும் நாம் நன்றியை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய நாளுக்குரிய இறைவன் கீதங்கள் நம்முடைய அன்பு சகோதரர் புஷ்பராஜ் அவர்கள் நம்முடைய வாசிப்பார். இன்றைய நாளுக்கான இறைவன் இனிய கீதம் நவம்பர் 3ஆம் தேதி. வசனம் சங்கீதம் 55:17. அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். இதற்கு விளக்கம், தானியேலை போல முழங்கால் படியிட்டு முறையாக ஜெபிப்பதே மிக சிறந்த ஆண்கள். பெண்களின் இயல்பாம் யாரையும் எதிர்பாராமல் காலையும் மாலையும் எவ்வேளையும் இவர்கள் ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். தானியேலோ என்றால் தன் வீட்டுக்குள்ளே போய்
தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து இருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இந்த உலகத்துக்குரிய பணிகளை மறந்து ஜீவனுள்ள தேவனை நோக்கி ஜெப தூபத்தை ஏறெடுக்கிற பொழுது அடையும் சந்தோஷம் அவர்களுக்கு வேறு எதிலும் கிடைப்பதில்லை. ஜெபத்தில் அசட்டையாய் இருப்பவர்கள் பிரசிஷ்டிக்குரிய வாழ்க்கையை வாழ இயலாது. ஒரு மெய் கிறிஸ்தவனுக்கு ஜெப வேலையே ஆசீர்வாதமான வேலை. ஏனென்றால் இந்த வேளையில் தான் பிதாவாகிய தேவனிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிற நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து என்கிற மத்தியஸ்தர் நமக்குண்டு. இவருடைய நாமத்தினால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசண்டையிலே சேரவும் என்பது. கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளை, அறிவிப்புகளை வாசிக்க கேட்போம். வருகின்ற ஞாயிறு காலை ஆராதனை சரியாக காலை 8:30 மணியில் தொடங்கப்படும் என்பது சபையாருக்கு அறிவிக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து நவம்பர் மாதத்துக்குரிய சபையின் அலுவல் கூட்டம் நடைபெறும் என்பது சபையாருக்கு அறிவிப்பாக தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இன்றைக்கும் இந்த கூடுகைக்கு முடிவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் எண் தீய மனதை மாற்றத்தாரும் என்ற பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். பாடலுக்கு பின்பாக நம்முடைய அன்பு சகோதரர் ஆம்ப்ரோஸ் அவர்கள் நம்ம ஜெபத்திலே வழி நடத்துவார். மாற்றத்தாரும் தூய ஆவியே, தீய மனதை மாற்றத்தாரும் தூய ஆவியே, தூய ஆவியே, கனனீய மேவியே, தீய மனதை மாற்றத்தாரும் தூய ஆவியே. மாய பாச தழுந்தி வாடி மாலும் சாவிதா, மாய பாச தழுந்தி வாடி மாலும் சாவிதா, மாலும் சாவிதா, மிதமாயும் பாவினா, தீய மனதை மாற்றத்தாரும் தூய ஆவியே. தீமை செய்ய நாடு நின்றன் திருக்கு நெஞ்சமே,
கொண்டு கீதம் பாடவே, கிறிஸ்து மீது நாட்டம் கொண்டு கீதம் பாடவே, கீதம் பாடவே, அவர் கிருபை தேடவே, தீய மனதை மாற்ற தாரும் தூய ஆவியே. தேவ வசன பாலின் மீது தேட்டம் உண்ணவே, தேவ வசன பாலின் மீது தேட்டம் உண்ணவே, தேட்டம் உண்ணவே, மிக தெளிவு துண்ணவே, தீய மனதை மாற்ற தாரும் தூய ஆவியே. ஜெபத்தின் தாகம் மகத்தில் ஊறி ஜெபித்து போற்றவே, ஜெபத்தின் தாகம் மகத்தில் ஊறி ஜெபித்து போற்றவே, ஜெபித்து போற்றவே, மிக சிறப்பாயிற்றவே, தீய மனதை மாற்ற தாரும் தூய ஆவியே, தீய மனதை மாற்ற தாரும் தூய ஆவியே. கூடுகைக்கு நிறைவாக நம்முடைய அன்பு சகோதரர் ஆம்பரோஸ் அவர்கள் ஜபத்திலே வழி நடத்துவார். ஜபத்துடனே இந்த கூடுகை சமாதானத்துடன் நிறைவு பெறும். நாம் மனத்தாழ்மையோடு நம்முடைய அன்பான தேவனிடத்திலே ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்து இம்மட்டும் அன்புடனும் சத்தியத்துடனும் நீதியின் பாதையில் நம்மை வழிநடத்தி வருகிற எங்கள் ஒன்றான தேவாதி தேவனே, அப்பா, உங்கள் அன்புள்ள திருநாமத்திற்கு எங்கள் மீட்பரும் கண்மலையும் பரிந்து பேசி பாதுகாக்கிற வழி நடத்துகிற இயேசு ஆண்டவருடைய விலையேற பெற்ற நாமத்திலே அப்பா, இந்த இரவு வேளையிலும் உங்களுக்கே துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறோம். அன்பு தகப்பனே, இந்த நாளை நீங்கள் எங்களுக்கு தயவாய் தந்திருக்கிறீங்க அப்பா. உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் அதை உணர்ந்து பாதப்படியிலே நீர் என்று எங்களுக்கு என்ன சத்தியத்தை கொடுக்க சித்தமாய் இருந்தீரோ அந்த சத்தியத்தை நாங்கள் கேட்டு இருக்கிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கு உண்மையும் உத்தமனும் சன்மார்க்கனுமாய் வாழ்ந்த எங்களுடைய மூத்த சகோதரர் அந்த யோபு ஐயாவுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்களை எங்களுக்கு ஒரு பாடமாய் தந்திருக்கிறே தகப்பனே. அப்பா, இந்த புது சிருஷ்டிக்குரிய ஒரு வளர்ச்சிக்கு ஏதுவான காரியங்களை நாங்கள் அந்த பாடத்திலிருந்து தெரிந்து கொண்டு அப்பா, நாங்களும் உண்மையும் உத்தமும் சன்மார்க்கமும் உண்மையுள்ள பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் வாழத்தக்க இந்த பாடத்தை எங்கள் புது சிந்தையிலே நிறைத்து அப்பா, ஒவ்வொரு நாளும் வாழ்விலும் எல்லா சூழ்நிலையிலும் உமக்கு பிரியமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்கப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியை நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அப்பா, இன்பத்திலும் துன்பத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எங்களை தயவாய் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருளோடும் இரக்கத்தோடும் கருணையோடும் எங்களை போஷித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற இயேசு ஆண்டவருடைய புண்ணிய நாமத்திலே அப்பா, உங்கள் பொற்பாதம் பணிந்து தாழ்ந்து ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரலோக தேவனே. ஆம்.